ஹடார் மிஸ், இன்றைக்கி நம்ம ஜங்கு கூட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் ஜங்கு கூட அப்பா அம்மாலாம் வந்து உட்காந்துருக்காங்க. உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கும் அவரோட அம்மா கிட்ட, அம்மா இன்னும் எவ்வளோ நேரம் இங்கேயே உட்காந்துட்ருக்குறது? டே ஒரு 10 நிமிஷம் அமைதியாக இருண்டா. இன்னும் எவ்வளோ நேரமா? நான் வேறு ஆஃபீஸ் போனேன், எனக்கு வேறு ஒரு மீட்டிங் இருக்குது. இவ்வளோ நேரம் இங்கேயே உட்காந்து என்னை கொஞ்சம் நேரம் கழித்து வர சொல்லியிருக்கலாம்ல. பாருங்கள், எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. ஏண்டா இப்போவே இப்படி பண்ணுற? கல்யாணத்தன்னைக்கு இப்படி தான் பண்ணுவியா? அம்மா, நான் சொல்கிறது என்னென்னு உனக்கு புரியுதா? என்னப்பா ஜமுக், உங்கள் அம்மா கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, சும்மா தான். அது அவனுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கான். பொண்ணு சீக்கிரம் வர சொன்னீங்கன்னா பார்த்துட்டு போயிடுவானா. ஐயோ சாரிப்பா, இன்றைக்கி ஒயனை பார்க்க முடியாது. பார்க்க முடியாதா? ஏன்? அதுவா, ஒயன் அவள் ஃப்ரெண்டு வீட்டில் ஏதோ முக்கியமான வேலையாம்மா, அதான் போயிருக்கா. இன்றைக்கி வரமாட்டா. அப்போ ஜங்குக்கு மூஞ்சே சிறுசாகிடுது. சரி, ஒயன் வந்ததுக்கப்புறமா நான் நேரில் மீட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கிளம்புறேன், ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது. சரிப்பா, பத்திரமா போயிட்டு வா. ஓகே ஆண்டி. அப்போ உங்கள் அப்பா டக்குன்னு, ஜங்குக்கு ஒரு நிமிஷம்ப்பா இரு, ஒயனோட நம்பர் வாங்கிட்டு போ, கால் பண்ணி பேசுவல்ல. கொடுங்க அப்படின்ட்டு உங்கள் அப்பா கிட்ட இருந்த நம்பர் வாங்கிக்கிறாரு. ஜங்கு காரில் வரும்போது மொபைலில் எடுத்து உங்கள் ஃபோட்டோவை பார்த்துட்டே வந்துட்டுருக்காரு. உன்னை பார்க்குறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும் போல். சின்ன வயசில் பார்த்தது உன்னை நான் எப்போ தாண்டி நேரில் பார்க்குறது? 1 மாதமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் உன்னை பார்க்குறதுக்குள்ளேயே போதும்னு ஆகுது. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்ன ஆகுமோ அப்படின்னு உங்கள் ஃபோட்டோவை பார்த்து பேசிட்டு வந்துட்டுருக்காரு. ஜங்குக் பற்றி சொல்லணுன்னா, ஜியான் குரூப்ஸோடைய CEO. நீங்களும் ஜங்குக்கும் சின்ன வயசில் 4th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே ஒன்றா தான் படிச்சுருந்துருப்பீங்க. அப்போத்துலேருந்து அவருக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். சடனாக ஒரு நாள் உங்கள் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா 2 பேர் பார்த்துக்கவே இல்லை. காலப்போக்கில் 2 பேரும் அவங்கவுங்க ஸ்டடீஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அப்போ கூட ஜங்குக்கு உங்களை நேரில் பார்த்துருக்க மாட்டார், ஃபோனில் தான் ஃபோட்டோ அனுப்பியிருப்பாங்க. அப்படியே ஒரு 1 மந்த் ஆகிடுச்சு. ஜங்குக்கு உங்களை நேரில் பார்க்கலான்னு வரும்போதெல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை. ஸோ 2 பேர்த்தாலையும் இப்போ வரைக்கும் மீட் பண்ணிக்கவே முடியல. இப்போ நைட்டு ஜங்குக்கு ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு வந்துடுறாரு. டெரஸில் போய் நின்றுட்டு உங்களுக்கு தான் கால் பண்ணுறாரு. நீங்களும் பார்க்குறீங்க, என்னடா புது நம்பராக இருக்கே அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ ஒயன், நான் ஒயன் தான். நீங்கள்? நான் ஜங்குக் பேசுகிறேன். ஜங்குக்கா? ஆமாம், என்னோட ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குது. நிஜமாவா? நீ சொல்கிறத பார்த்தா என்னை மறந்துட்ட மாதிரி இருக்குது. இல்லை, ஞாபகம் இருக்குது. பொய் சொல்லாத, மறந்துட்டு தானே? அது சொல்லு ஒயன். லைட்டாக மறந்துட்டேன். சாரி, எனக்கு அந்தளவுக்கு ஞாபகம் இல்லை. எப்படி இருக்கும்? நீ 4th படிக்கும்போதே நீ அங்கேருந்து போயிட்ட. அப்போ நான் 6th படிச்சுட்டு இருந்தேன். அதனால தான் உனக்கு மறந்துடுச்சு போல். ஆமாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ? நானும் நல்லா இருக்கேன். உன்னை பார்க்கவே முடியல, மீட் பண்ணலாமா? அது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நான் ஃப்ரீ ஆகிட்டு சொல்லட்டுமா? சரி, ஓகே. நானும் அதை தானே சொன்னேன். அதான் ஓகே, வச்சிடட்டுமா? என்ன ஒன்றுமே பேசல, நீ பாட்டுக்கு வச்சிடுறாங்கிற? இல்லை, நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வந்திருப்பீங்க, டயர்டாக இருக்கும், போய் ரெஸ்ட் எடுங்க. பேசுகிறதுல என்ன டயர்டு? ஏதாவது பேச. ஏதாவதா? நான் என்னத்தை பேசுகிறது? ஒயன், லைனில் தான் இருக்கியா? இருக்கேன். நான் எதை பற்றி பேசுகிறது? டாபிக் எடுத்து கொடுத்தா தான் பேசுவியா என்ன? உனக்கு என்கிட்ட பேசுகிறதுக்கு எதுவும் இல்லையா? அது திடீர்னு பேசுன்னு சொன்னீங்களா? என்ன சொல்கிறீங்க? நீங்கள் பேசுங்களேன். நான் என்ன பேசுகிறது? அது உங்களுக்கு தான் தெரியும். ஏதாவது நீங்களே பேசுங்க, நான் கேட்குறேன். என்கிட்ட பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை ஒயன். ஆனால் எனக்கு ஒன்று பார்க்கணும் போல் இருக்குது. எங்கே இருக்குன்னு சொல்லு, நானே வந்து பார்க்குறேன். அது ஹலோ ஒயன். ஹலோ கேட்கல. ஹலோ ஒயன். கேட்கலங்க. ஹலோ கேட்கல எனக்கு. அப்புறமா கூப்பிட்றேன், ஒரு நிமிஷம் ஒயன் அப்படின்றாரு. அப்போ நீங்கள் டக்குன்னு கட் பண்ணிடுறீங்க. என்ன மாப்பிள்ளை சார் ரொம்ப வலிகிறாரோ? நீ வேற. என்னாச்சு, ரொம்ப இரிட்டேட் பண்ணுறேன்னா? அவராலலாம் எதுவும் இல்லை, எல்லாம் எங்கள் அப்பா அம்மாவால். ஏண்டி, விருப்பம் இருந்தால் கல்யாணம் தான் பண்ணிக்கோயேன். ஐயோ, எனக்கு விருப்பமே இல்லை, இப்போதைக்கு வேணான்னு தான் சொல்கிறேன். கேட்டால் தானே? வீட்டை விட்டு தனியாக வந்தாவது இதை பற்றி நினைக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் விட மாட்டாங்க போல். பாவம், அவர்கிட்ட என் நம்பர் வேறு கொடுத்துருப்பாங்க போல். அவர் என்கிட்ட கால் பண்ணி பேசிகிட்ருக்காரு. என்ன பேசுனா? என்னை பார்க்கணும் போல் இருக்கான். நீ எங்கே இருக்குன்னு சொல்லி நானே வந்து பார்க்குறான்றாரு.
நான் என்ன சொல்கிறது? லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன்னு நான் சொல்கிறது அடங்கவே மாட்டாங்க போல். அட்லீஸ்ட் அவர்கிட்டயாவது சொல்ல. ஆஹா, அவர்கிட்ட சொன்னால் எங்கள் அப்பா அம்மா என்னை எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணுவாங்க. நாங்கள் விஷம் குடிச்சு செத்துருவோம், சூசைட் பண்ணிப்போன்னு என்னென்னமோ பேசுவாங்க. அதுக்கு தான் பயப்படுறேன். ஐயோ பாவம். என்னடி கிண்டலா? ஏய், உன்னை நினச்சி நான் பாவப்பட்டேன்டி. நீ ஒன்றே எனக்கு பாவப்படணுன்னு அவசியம் இல்லை. சரி போ அப்படின்ட்டு அவள் போய் பெட்டில் படுத்துக்கிறா. உங்களுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, சேரில் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு மேரேஜில் இப்போதைக்கு விருப்பமே இல்லை. உங்கள் அப்பா அம்மா தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 1 மந்த்தாக லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கியிருக்கீங்க. இதனால தான் ஜங்குக்கால உங்களை பார்க்க முடியல. ஸோ இதெல்லாத்தையும் நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ அப்படியே ஜங்குக்கை பார்த்தா உங்கள் ஃபோட்டோவை பார்த்துட்டு பில்லோலாம் ஹக் பண்ணி சிரிச்சிட்ருக்காரு. அப்படியே தான் ஒரு 1 வீக் போகுது. 1 வீக்காக ஜங்குக் கூட ஃபோனில் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கீங்க. அவரும் நிறையா டைம் கேட்டிருப்பாரு மீட் பண்ணலான்னு. பட் வேலை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ சமாளிச்சிருவீங்க. உங்களுக்கும் நல்லா தெரியும் ஜங்குக் உங்களை நிறையவே லவ் பண்ணுறாருன்னு. ஸோ அவரை கஷ்டப்படுத்தவும் உங்களுக்கு விருப்பம் இல்லை. இப்போ அப்படியே ஆஃபீஸில் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பா கிட்டேருந்து கால். என்ன இத்தனை நாளைக்கு அப்புறமா எங்கள் அப்பா கால் பண்ணுறாரு? பொதுவாக அம்மா தானே கூப்பிடுவாங்க, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு அட்டன் பண்ணுறீங்க. சொல்லுங்கள் ஒயன், உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் வா. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? என்னாச்சு? தெரியல, உன்னை பார்க்கணுன்னு சொல்கிறா, வந்து நீயே கேட்டுக்கோ. தெரியலையா? கூடவே இருக்கீங்க தெரியாதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, வந்து பார்க்குறதுன்னா பாரு, இல்லைன்னா பார்க்காத அப்படின்ட்டு கட் பண்ணிடுறாரு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? என்ன ஆச்சு? ஒருவேளை அப்பா தான் பொய் சொல்கிறாரோ? ஆனால் அம்மா விஷயத்தில் அப்பா பொய் சொல்ல மாட்டார். பேசாமல் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டே வந்துடலாம் அப்படின்ட்டு உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் கேட்குறீங்க. ஸோ அவரும் தராரு. நீங்களும் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. ரூமுக்கு வெளியே ஜங்கு கூட அப்பா அம்மா உட்காந்துருக்காங்க. உங்களை பார்த்ததுமே ஒயன் வாம்மா. அது அம்மாவுக்கு என்னாச்சு? உங்கள் அம்மா உள்ளே தான் இருக்காங்க, நான் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு டக்குன்னு உள்ளே போகிறீங்க. மா என்னம்மா ஆச்சு உனக்கு? அப்போ உங்கள் அம்மா எந்திரிச்சு உட்காடுறாங்க. என்னாச்சுமா? ஓகே தானே? உனக்கு எதுவும் இல்லைல்ல? எனக்கு எதுவும் இல்லடி. அப்புறம் ஏன் ஹாஸ்பிட்டலில் இருக்க? என்னாச்சுமா உனக்கு? ஐயோ எதுவும் இல்லடி, ஜென்ரல் செக்கப் தான். செக்கப்பா? உனக்கு எதுவும் உடம்பு முடியலன்னு? உடம்பு முடியலையா? அதெல்லாம் எதுவும் இல்லையே. யார் சொன்னா அப்படி? நான் தான் சொன்னேன் அப்படின்ட்டு உங்கள் அப்பா வராரு. ஏன் ஒயன்கிட்ட போய் சொல்கிறீங்க? பின்ன எத்தனை நாளைக்கு இவ தனியாக தங்கிட்டு இருந்திருப்பா? அதான். அதுக்கு என் அம்மா விஷயத்தில் இப்படி தான் பேசுவீங்களா? உன் அம்மாவை பற்றி சொன்னால் தானே நீ பதறி அடிச்சுட்டு வருவ. அதுக்கு தான் அப்படி சொன்னேன். உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அதான் என் பிரச்சனை. என்னால் முடியாது, எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம். சரி, இப்போதைக்கு வேணாங்கிற, வேறு எப்போ தான் பண்ணிப்ப? நான் சொல்லு, எப்போ பண்ணிப்ப? அது எனக்கே தெரியல. இங்கே பாரு வயன், நீ லவ் பண்ணுவியோ அப்படின்னா நாங்கள் பார்க்குற பையனையோ கல்யாணம் பண்ணுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. கல்யாணம் பண்ணணும். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியவே புரியாதா? கல்யாணம் பண்ணாமல் வாழவே முடியாதா என்ன? அப்போது ஒருத்தனையே நினச்சிட்டு கடைசி வரைக்கும் தனியாக இருந்துருவியா? அப்போ நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகிடுறீங்க. சொல்லு, உங்கள்கிட்ட தானே கேட்குறேன். நீ நான் பார்க்குறவனை தான் கட்டிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. நீ லவ் பண்ணல, அவனையாவது நீ கல்யாணம் பண்ணியிருக்கணும். ஆனால் அவன் உனக்கே துரோகம் பண்ணிட்டு போயிட்டான். ஆனால் நீ அவனையே நினச்சிட்டு இருக்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்பா என்னைக்காவது உன்னை ஃபோர்ஸ் பண்ணியிருக்கனா? இப்போ நான் ஃபோர்ஸ் பண்ணுறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? என் பொண்ணு இப்படி தனியாக இருந்து கஷ்டப்படுறா, அதுக்கோசரம் தான் நான் இப்படி பண்ணுறேன். நீ என்னை வில்லனா கூட எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ இந்த பையனை பார்த்துருக்கல, இவனை கூட உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் வேறு யாரையாவது பார்க்குறேன். ஆனால் நீ தனியாக வாழ்கிறதுக்கு நான் விட மாட்டேன். அதுவும் கேவலம் ஒரு பொறுக்கியை நினச்சிட்டு அவனுக்காக நீ தனியாக இருக்கிறது சத்தியமாக நான் அலோவ் பண்ண மாட்டேன். அந்த ஜங்குக்கு உன் மேலே உயிரியே வச்சுருக்கான். உன்னை எப்படா அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு காத்துட்ருக்கான். நீ ஆனால் இப்படி இருக்க. எப்போதும் உன்னை பற்றியே யோசிக்காத, சுற்றி இருக்கிறவங்கள பற்றியும் யோசி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வெளியே போயிடுறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆக்சுவலி உங்கள் அப்பா எந்த விஷயத்துக்குமே உங்களை ஃபோர்ஸ் பண்ணதே கிடையாது. நீங்கள் எது ஆசைப்படுறீங்களோ அதை மட்டும்தான் பண்ணியிருப்பார். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பையனை லவ் பண்ணியிருப்பீங்க. பட் அவன் உங்களையவே சீட் பண்ணிட்டான். அன்னையில தான் உங்கள் அப்பா இந்த மாதிரி மாறிட்டார். நீங்கள் அவனை நினச்சிட்டு இந்த மாதிரி தனியாக இருக்கீங்களே அப்படின்ட்டு அவருக்கு ஒரு மாதிரி கோவம். உங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே உட்காந்துடுறீங்க. ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. அப்போ டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜங்கு கூட அப்பா அம்மா வராங்க. நீங்களும் நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஜங்குக்கும் அப்போ தான் உங்களை பார்க்குறாரு. ஸோ அவர் பார்த்ததுமே நீங்கள் டக்குன்னு திரும்பி உட்காந்துட்டு கண்ணெல்லாம் தொடச்சிக்கிறீங்க. ஜங்கு கூட அம்மா அப்பா உங்கள் அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் எந்திரிச்சு நின்றுட்டு நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு வெளியே போகிறீங்க. ஜங்குக்கும் உங்கள் பின்னாடியே வராரு. நீங்களும் திரும்பி பார்த்துட்டு என்ன, எதுக்கு என் பின்னாடியே வரீங்க? இல்லை, உன்கிட்ட பேசலாம் தான். இங்கே பாருங்கள், இப்போதைக்கு நான் பேசுகிற நிலமையில இல்லை. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. எப்போ பாரு இதையே தான் சொல்கிறேன். அதான் சொல்கிறேன்ல, வேலை இருக்குது.
உங்கள் கூட பேசி டைம் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போகிறீங்க. நீங்களும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்துட்டு, ஐயோ ஒயன் எங்கேயோ இருக்க கோவத்தை ஏன் ஜங்குக்கு மேலே காமிச்ச? ச்சே, பேசணுன்னு வந்தார், ஆனால் அவர்கிட்ட போய் இப்படி கோவப்பட்டுட்டேனே. ச்சே, என் புத்தி செருப்பால் அடிக்கணும். எங்கே இருக்க கோவத்தை மற்றவங்க மேலே காமிக்கிறேன் அப்படின்ட்டு தரையில் கிக் பண்ணிகிட்ருக்கீங்க. பேசாமல் போய் சாரி கேட்டுட்டு வந்துடலாம். வேணாம், அப்பா இருக்காரு, பேசியே கொண்டுருவார், கால் பண்ணி சாரி கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு நீங்களும் போகிறீங்க. இப்போ நைட்டு பெட்டில் உட்காந்துட்ருக்கீங்க, முன்னாடி ஃபோனை வச்சு பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டும் இதை பார்த்துட்டு, ஏண்டி ஒரு ஃபோன் பண்ணுறதுக்கு தான் என்ன உனக்கு, பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். இப்படியே யோசிச்சுட்டே இரு, விடிஞ்சிரும். நீ ஏதாவது சொல்ல, அதான் சொல்கிறேனே கால் பண்ணி பேசுன்னு. இது தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டியா? இங்கே பாரு, நீ தேவையில்லாமல் அவர்கிட்ட கத்தியிருக்க, அப்போ நீ சாரி சொல்லி தானே ஆகணும். சொல்லணும் தான், ஆனால் என் ஈகோ தடுக்குதே. ஆமாம், ஈகோ வேற உனக்கு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு அவளே உங்கள் ஃபோன் எடுத்து ஜங்குக்கு கால் பண்ணிட்டுறா. ஹே, என்னடி பண்ணுற? நானே அவருக்கு கால் பண்ணிட்டேன். ஐயோ கொடு அப்படின்னு பிடுங்குறீங்க. பட் ஜங்குக்கு அங்கே அட்டன் பண்ணிட்டாரு. நீங்களும் ஐயோ அட்டன் பண்ணிட்டாரு. பேசு பேசு, சீக்கிரம் பேசு. ஐயோ உன்ன. ஹலோ ஒயன். சொல்லுங்க, நீ தானே கால் பண்ண? ஆமாம், நான் தான் கால் பண்ணேன். எதுக்கு பண்ண? என்ன கேட்குற? ஆமாம், உங்களையும் ஏன் கேட்டேன், நான் தானே கால் பண்ணேன். ஆமாம் ஒயன், நீ தான் கூப்பிட்ட. எதுக்கு கூப்பிட்டேன்? சாரி கேளுடி. இருடி. ஒயன், என்ன சொல்ல வந்தியா அதை சொல்கிறியா? நான் தூங்க போகணும். சொல்கிறேன். அது இல்லை, நீ சொல்லாத. இருங்க மீட் பண்ணலாமா அப்படின்னு டக்குன்னு கேட்டுடுறீங்க. நீ ஏன் கேட்குற? ஆமாம், மீட் பண்ணலாமா? எப்போ? நாளைக்கு ஈவினிங். என்ன திடீர்னு? அதுவும் நீயே மீட் பண்ணலான்ற? நானே கேட்டாலும் வேலை இருக்கு அது இதும்ப. அது நாளைக்கு ஈவினிங் நான் கொஞ்சம் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதான். ஆனால் நான் நாளைக்கு ஈவினிங் ஃப்ரீ இல்லை, எனக்கு வேலை இருக்குது. ஓ, உங்களால் வர முடியாதா? வேலை இருக்குது. ஆமாம், வேலை இருக்குல்ல. ஓகே அதான் நானும் சொன்னேன். ஓகே சரி வச்சிட்றேன் அப்படின்ட்டு டக்குன்னு கட் பண்ணிடுறாரு. என்ன? என்னடி கட் பண்ணிட்டாரு? நாளைக்கு மீட்டிங் இல்லை. ஏன்? வேலை இருக்கான். இப்போ என்ன பண்ணுறது? பேசாமல் அவரோட ஆஃபீஸ்க்கே போய் சாரி கேட்டுட்டு வந்துடு. எது? சாரி கேட்குறதுக்கு இங்கேருந்து நான் அங்கே போகணுமா? என்னால் முடியாது. அப்போ இப்படியே கடை. வேறு எதோ ஐடியா சொல்டி. எது சொன்னாலும் ஏதோ ஒரு நொல்லை சொல்லிக்கிட்டே இருக்க, அப்புறம் நான் என்னத்த சொல்கிறது? சரி செய்கிறேன், ஆனால் இது ஒர்க் அவுட் ஆகுமா? அவர் டக்குன்னு காலை கட் பண்ணிட்டாரு. இதுலேயே தெரியுது அவர் என் மேலே பயங்கர கோவத்தில் இருக்காருன்னு. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். நாளைக்கு நேராகவே போய் சாரி தெரியாமல் பேசிட்டேன்னு சொல்லிட்டு வந்துடு. நீ சொல்கிறதும் சரிதான். தப்பு என் மேலே இருக்கும்போது நான் தானே போய் சாரி சொல்லணும். இது நல்ல பிள்ளைக்கு அழகு. சரி தூங்கு அப்படின்றா. ஆனால் நீங்கள் நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை, படுத்துட்டு விட்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கும் சேம் அப்படி தான். அது எப்படி? நான் பேசணும் தானே சொன்னேன், அதுக்கு எதுக்கு நீ என்னை அப்படி திட்டலாம் அப்படின்னு உங்கள் ஃபோட்டோவை பார்த்து புலம்பிகிட்டு இருக்காரு. எப்படி? நீ ஃப்ரீயாக இருந்தால் மீட் பண்ணலாம், அதுவே நான் கூப்பிட்டா இல்லை வேலை இருக்குது இதேவே தான் சொல்லிகிட்ருப்பேன். இப்போ எப்படி நீ மீட் பண்ணலான்னு சொல்லலாம் அப்படின்னு உங்கள் ஃபோட்டோவை பார்த்து திட்டிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே உங்களை பார்த்தா நீங்களும் விட்டத்தை பார்த்துக்கிட்டு நாளைக்கு எப்படி உங்ககிட்ட சாரி சொல்கிறது? ஜங்குக், சாரி தெரியாமல் பேசிட்டேன். சேச்சே வேணாம், வேறு எப்படி? சாரிங்க, நான் ஏதோ டென்ஷனில் இருந்தேன்னா அதான் அப்படி பேசிட்டேன். இதுவும் செட் ஆகலை. எப்படி சொல்லலாம்? இங்கே பாருங்கள், நான் ஏதோ டென்ஷனில் இருந்தேன், அந்த டைமில் நீங்கள் வந்து பேசுனீங்களா, அதான் கோவத்தில் திட்டேன். சாரி. இது ரொம்ப திமிராக பேசுகிற மாதிரி இருக்குது. அப்புறம் ஏன்டி பேசுகிற அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு வேறு திட்டுறா. நான் எப்படி அவர்கிட்ட சாரி கேட்குறது? ஃப்ளோவில் வரதை அடித்து விடுறி, எனக்கு தூக்கம் வருது, நோயின்ட்டே இருக்காத. ப்ளீஸ் டி, ஒரே ஒரு டைம் எனக்கு சாரி எப்படி கேட்கணுன்னு மட்டும் சொல்லித்தாங்க. ஏன்டி இது கூட உனக்கு தெரியாதா? இல்லை, அவர்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு தெரியல, அதான். ஏதாவது ஐடியா கூட? ஆமாண்டி, உனக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டே இருக்கேன், அப்புறம் எனக்கு முடியே கொட்டி போயிடும். மூடிட்டு தூங்கு. இந்த ஒரு டைம் மட்டும் அமைதியாக தூங்கிடு, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரி கோவப்படாத, தூங்கு அப்படின்ட்டு நீங்களும் அவளுக்கு போர்வையெல்லாம் போற்றி விடுறீங்க.
ஆனால் உங்களுக்கு நைட் ஃபுல்லாக தூக்கமே வரல. நெக்ஸ்ட் டே நீங்களும் ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கிட்டு ஜங்குடைய ஆஃபீஸ் போகிறீங்க. பட் அங்கே அவர் வரலன்னு சொல்லிடுறாங்க. இன்றைக்கி ஃபுல் டே அவர் லீவா? ஆமாம் மேடம், இன்றைக்கி சாரோட பர்த்டே, ஸோ லீவ் தான். பர்த்டேவா? ஆமாம். தேங்க்ஸ் அப்படின்ட்டு நீங்களும் கேட்டுட்டு வெளியே வரீங்க. நான் கேட்டப்போ ஃப்ரீயெல்லாம் இல்லை, வேலை இருக்குன்னாரு. இப்போ என்னமோ ஃபுல் டே லீவா? இப்போ மட்டும் எங்கேருந்து வந்துச்சு லீவு? என்னை விட ரொம்ப ஓவராக தான் பண்ணுறாரு. இன்றைக்கி அவரோட பர்த்டேவா? பேசாமல் ஏதாவது gift வாங்கிட்டு போகலாம். ஆனால் இவருக்கு என்ன பிடிக்குன்னே தெரியாது. என்னன்னு நான் வாங்கிட்டு போவேன். சரி, ஏதோ ஐடியா பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்களும் gift வாங்குறதுக்காக போகிறீங்க. அங்கே சுற்றி எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கீங்க. பட் ஜங்குக்கு என்ன வாங்கி தரதுன்னே உங்களுக்கு தெரியல. அங்கே வேலை செய்கிற பையனை கூப்பிட்டு கேட்டுட்ருக்கீங்க. அது ஒரு 28 வயசு பையனுக்கு என்ன மாதிரி gift கொடுக்கணும்? 28ஆ? ஆமாம். அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? இல்லை, இன்னும் ஆகலை. அப்படின்னா பர்ஃப்யூம் வாங்கி கொடுங்க. பர்ஃப்யூமா? ஆமாம், அதுவும் பொண்ணுங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரட்டாக இருக்க பர்ஃப்யூம். இந்த சாக்லேட் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி பர்ஃப்யூம் வாங்கி கொடுங்க. சாக்லேட்டா? இதுக்கு சாக்லேட்டே வாங்கி தந்துடலாமே. ஐயோ, உங்களுக்கு புரியல. நீங்கள் சொல்கிறவருக்கு கல்யாணம் ஆகலைல்ல, ஸோ இந்த மாதிரி டைமில் பசங்களுக்கு பர்ஃப்யூம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த பர்ஃப்யூம் பொண்ணுங்களுக்கும் பிடிச்சிருக்கணும். அது ஏன் அப்படி? அதெல்லாம் அப்படி தான். நீங்கள் அந்த மாதிரி வாங்கி கொடுங்க. இதுதான் பர்ஃபெக்டான ஒரு கிஃப்டாக இருக்கும். அப்புறம் மறக்காமல் இதையும் வாங்கிட்டு போங்க. என்னது? பிரேஸ்லைட். அதை வாங்கிட்டு போங்க, அதுவும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ சார். ஓகே மேடம் அப்படின்ட்டு அவனும் போயிடுறான். ஸோ நீங்களும் போயிட்டு பர்ஃப்யூமும் பிரேஸ்லெட்டும் வாங்கிட்டு ஜங்குடைய வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஜங்குக்கு வீட்டில் அவங்க அப்பா தான் உட்காந்து பேப்பர் படிச்சுட்ருக்காரு. நீங்களும் அவரை பார்த்துட்டு, என்ன இந்த டைமில் பேப்பர் படிச்சுட்ருக்காரு அப்படின்னு அவரை பார்த்துட்டு யோசிக்கிறீங்க. அப்போ ஜங்குடைய அம்மா உங்களை பார்த்துட்றாங்க. ஒயன், வாம்மா. வரேன் அப்படின்ட்டு நீங்களும் உள்ளே போகிறீங்க. ஜங்குடைய அப்பாவும், என்னம்மா திடீர்னு இங்கே வந்திருக்க? இல்லை, இன்னைக்கு ஜங்குடைய பர்த்டேன்னு கேள்விப்பட்டேன், அதான் பார்த்துட்டு போகலாமேன்னு. ஹோ அப்படின்ட்டு உங்கள் கையை தான் பார்க்குறாங்க. நீங்கள் ஃப்ளவர்ஸ் வாங்கியிருப்பீங்கல்ல, ஸோ அதெல்லாம் வாடி போய் எல்லாம் தொங்கிட்டுருக்கு. ஜங்குடைய அம்மாவும், ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது நான் ஃப்ளவர்ஸை ஃபஸ்ட்டே வாங்கிட்டேன். ஃபஸ்ட்டு அவரோட ஆஃபீஸ் தான் போனேன், பட் அவர் இல்லைன்னு சொன்னாங்க. அப்படியே வந்தேன்னா அதான் எல்லாம் வாடி போயிடுச்சு. சாரி ஆண்டி. இதில் என்ன இருக்குது, கொடு அப்படின்ட்டு அவங்க வாங்கிக்கிறாங்க. கையில் இருக்க பேக் மட்டும் நீங்கள் கொடுக்கல. ஆண்டி, ஜங்குக்கு இல்லையா? அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் கூடயா? எப்போ வருவார்? வரதுக்கு எப்படியும் ராத்திரி ஆகிடும். ராத்திரி ஆகுமா? ஆனால் அவருக்காக கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். என்னம்மா, பார்த்தே ஆகணுமா? இல்லை, இந்தாங்க. என்னது இது? அது ஜங்குக்காக நான் கிஃப்ட் வாங்கினேன். அவர் வந்ததுக்கப்புறமா கொடுத்துட்றீங்களா? சரிம்மா, கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு அவங்களும் வாங்கிக்கிறாங்க. ஓகே ஆண்டி, நான் கிளம்புறேன். அப்போ ஜங்குடைய அப்பாவும், என்னம்மா உடனே கிளம்புற? கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாம்ல? இல்லை, ஆஃபீஸ் போகணும், நான் கிளம்புறேன். சரிம்மா, பத்திரமா போயிட்டு வா. போயிட்டு வரேன் ஆண்டி. போயிட்டு வரேன் அங்கிள். போயிட்டு வாம்மா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. நீங்களும் நடந்து வரும்போதே ஜங்குக்கு பிடிச்சி திட்டிகிட்டே இருக்கீங்க. என்னமோ டைம் இல்லை, வேலை இருக்குதுன்னு சொன்னார். இப்போ எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறதுக்கு மட்டும் டைம் இருக்குது? அப்படி என்ன பெரிய தப்பாக நான் பண்ணிட்டேன்? சும்மா திட்டினேன், அதுவும் ஏதோ டென்ஷன்லாம் நான் திட்டேன். அதுக்கு நீ இப்படியா? இவர் நிஜமாவே ரொம்ப மோசம், மனசாட்சியே இல்லாத மனுஷன். சே, இவருக்காக ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு ஆஃபீஸ் போனால் அங்கே மனுஷன் லீவு. அது எப்படி எங்கிட்ட வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி லீவு போட்டு சுற்றிட்டு இருக்காரு. என்றைக்காவது மாட்டாமல போவார், அப்போ கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு திட்டிட்டு நீங்களும் போகிறீங்க. ஸோ டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட்டு ஒரு 11 o'clock. அப்போ தான் ஜங்குக்கு வீட்டுக்கே வராரு. அப்போ ஜங்குடைய அம்மாவும், என்னடா இவ்வளோ லேட்டாக வீட்டுக்கு வர? அது ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டிம்மா, அவனுங்க தான் ஏதோ பார்ட்டி ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு சாப்பிடிச்சிட்டானுங்க, அதான் லேட்டு. சரி, சாப்பிட்றியா? இல்லைம்மா வேணாம், ஆல்ரெடி நிறையா சாப்பிட்டுட்டேன், நான் ரூம் போகிறேன். டே இருடா, ஒயன் உன்னை பார்க்க வந்தா. ஒயனா? ஆமாம், இன்றைக்கி உன் பர்த்டேன்னு சொல்லிட்டு உனக்காக கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு போனா. கிஃப்டா? எனக்கா? பின்ன வேறு யாருக்கு? இரு, எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்களும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இது நிஜமாவே ஒயன் தான் கொடுத்தாளா? ஆமாண்டா, உன்னை பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் தான் போனாலாமா, பட் நீ லீவுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவள் கிஃப்ட்டு வாங்கிட்டு இங்கே வந்திருக்கா. ஆஃபீஸில் தான் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி உன் பர்த்டேன்னு. ஸோ அதான் கிஃப்டோடு வந்துட்டா. ஒயன் கொடுத்ததாம்மா? ஆமாண்டா, இதை விட பெஸ்ட்டான பர்த்டே எனக்கு எதுவுமே இருக்காது. நான் ரூம் போய் இதை பார்க்குறேன். சரி போ. அப்போ ஜங்குக்கு வேகமாக மேலே ஓடி போகிறாரு. என்ன இவ்வளோ சந்தோஷப்படுறான்?
அப்படின்னு அவங்க அம்மாவும் பார்க்குறாங்க. ஜங்குக்கும் ரூம் போயிட்டு அந்த கிஃப்டெல்லாம் பிரித்து பார்க்குறாரு. அந்த பிரேஸ்லெட்டு ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உடனே கையில் போட்டு பார்த்துட்ருக்காரு. நீங்கள் பர்ஃப்யூம் வாங்கியிருப்பீங்கல்ல, ஸோ அந்த டப்பாவிலேயே சாரின்னு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருக்கீங்க. ஜங்குக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ அப்படியே உங்களை பார்த்தா நீங்கள் நான்சி கிட்ட புலம்பிகிட்ருக்கீங்க. நேற்று நான் கேட்டப்போ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட கூத்தடிக்க போயிருக்காரு. அது எப்படி இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் கூட கூத்தடிக்கிறதுக்கு மட்டும் லீவ் வந்துருச்சா? ஐயோ கடவுளே, ஏண்டி 3 மணி நேரமாக இதே தாண்டி புலம்பிகிட்ருக்க? தாங்கிக்க முடியலடி, தாங்கிக்க முடியல. உள்ளெல்லாம் பொங்குது, கொதிக்குது. அதுக்கு நான் தான் கிடச்சேன் நான் உனக்கு. ஏண்டி என் உயிரை போட்டு வாங்குற? இதெல்லாம் அவர்கிட்டயே நீ பேசியிருக்கலாம்ல. பேச முடியலையே. சரி கால் பண்ணி பேசு. கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் மொபைல் ரிங் ஆகுது. ஹே அவர் தாண்டி. பேசு பேசு. நான் எதுக்கு பேசணும்? என்கிட்ட போய் சொன்னார்ல, நான் பேச மாட்டேன். இவ்வளோ நேரம் புலம்பிகிட்டு இருந்தேன், இப்போ பேச மாட்டேன்ற. நான் பேச மாட்டேன். நான் எதுக்கு பேசணும்? இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே இருப்பார். நான் பேச மாட்டேன். ஒயன் நீ அவருக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு வந்தல, அதுக்காக தான் கூப்பிட்றாருன்னு நினைக்கிறேன். அப்படின்ற அப்படி தான் சீக்கிரம் அட்டன் பண்ணி பேசு, கட்டாயிடு போகுது அப்படின்றா. ஸோ நீங்களும் அட்டன் பண்ணுறீங்க. சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸா? எதுக்கு? எதுக்குன்னு உனக்கு தெரியாதா? கிஃப்ட்டுக்கு தானே? இல்லை, வேறு எதுக்கு? நீ சாரி கேட்டல அதுக்கு. சாரி கேட்டால் யாராவது தேங்க்ஸ் சொல்லுவாங்களா என்ன? நான் சொல்லுவேன். இதை தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவீங்களா? இல்லை, உங்ககிட்ட மட்டும்தான். ஏன்? அது உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல, நான் ஹர்ட் ஆகிட்டேன், நான் ஃபீல் பண்ணுறேன்னு. அதை நீ புரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட சாரி சொல்லியிருக்கிற. அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லி தானே ஆகணும். தேங்க்யூ. கிஃப்ட்டு பார்த்தீங்களா? பார்த்தேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, ரொம்பவே பிடிச்சிருக்கு. என்னோடய பர்த்டேவிலே இதான் என்னோடய பெஸ்ட்டு பர்த்டே. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாரும் கிஃப்ட்டு தந்தது இல்லையா? நிறையா தந்திருக்காங்க, ஆனால் நீ கொடுத்த மாதிரி இல்லை. ஏன் உங்களுக்கு பர்ஃப்யூம், இந்த பிரேஸ்லெட் இந்த மாதிரிலாம் யாரும் தரமாட்டாங்களா? வேறு என்ன கிஃப்ட் தருவாங்க? மக்கு. நான் அதை சொல்லலை. மக்கா? ஆக்சுவலி இந்த மாதிரி கிஃப்ட்டு எனக்கு நிறைய பேர் தந்திருக்காங்க, ஆனால் நீ கொடுத்த மாதிரி எனக்கு ஸ்பெஷலாக இல்லை. ஏன்னா நான் லவ் பண்ணுற பொண்ணு, எனக்கு ரொம்பவே பிடிச்ச பொண்ணு. அவளே எனக்கு தானாக வந்து கிஃப்ட் தரும்போது எனக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக தானே இருக்கும். லவ்வா? ஐயோ. சரி நீங்கள் போய் தூங்குங்க, டைம் ஆயிடுச்சுல்ல. விஷ் பண்ண மாட்டியா? ஹாப்பி பர்த்டே ஜங்கு. அவ்வளோதானா? வேறு எதுவும் சொல்ல மாட்டியா? வேறையா? வேறு என்ன சொல்லணும்? குட் நைட். அவ்வளோதானா? ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படியே இதையும் சொல்லு. ஐ நீட் யூ, பிளாக் ஸ்வான், ஃபேக் லவ், ஃபயர், ஆன், பாய் இன் லவ், பாய் வித் லவ், இதெல்லாத்தையும் சொல்லு. இப்போ என்ன நான் என்ன சொல்லணும்? ஏண்டி இதை கூட நான் சொல்லி தரணுமா? உனக்கே தெரியாதா? டியா? ஆமாண்டி, சொல்லு, சீக்கிரம் சொல்லு. என்ன சொல்லணும்? ஐ லவ் யூன்னு சொல்லு. என்னது? அதான் லவ் பண்ணுறல, லவ் யூ சொல்லு. என்னது நானா? ஆனால் சரி நீ சொல்ல வேணாம், நானே சொல்கிறேன். நீ இப்போ தயங்குவ, போக போக சரியாக போயிடும். நானே சொல்கிறேன், லவ் யூ. ஆனால் ஜங்கு. ஹலோ என்னாச்சுடி? கட் பண்ணிட்டாரு. என்ன சொன்னார்? லவ் யூ சொன்னாருடி. அப்புறம் வாடி போடின்னு கூப்பிடுறாரு. பையன் டிசைடே பண்ணிட்டான் போல, நீ தான் அவனோட பொண்டாட்டின்னு. உனக்கு வேறு வழி இல்லை. நான்சி, எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி சொன்னா எப்படி? ஏண்டி எவ்வளோ நாளைக்கு தான் அந்த துரோகம் பண்ணவனையே நினச்சிட்ருப்ப? இந்த பையன் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறான், அது எனக்கே புரியுது. ஆனால் உனக்கே புரியல. உனக்கு நான் என்ன சொன்னாலும் புரியாது. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு என் சைட்லேருந்து யாருமே யோசிக்க மாட்டேறீங்க. ஆனால் இதனால் ஜங்குக்கு தான் ஹர்ட் ஆக போகிறாரு. என்னால் அவர் கூட பேசும்போது இந்த விஷயத்த சொல்லவும் முடியல. எங்கே அவர் ஃபீல் பண்ணுவாரோன்னு பயமாக இருக்குது. ஓயன், சிம்பிளாக உன் மண்டையில் ஏறுற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த பையன் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறான். தயவு செய்து இவனை மிஸ் பண்ணிடாத. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்றா. நீங்களும் யோசிக்கிறீங்க. தென் இப்படியே தான் கொஞ்சம் டேஸ் போகுது. ஜங்குக்கும் நீங்களும் அடிக்கடி ஃபோனில் பேசிக்கிறீங்க. ஆனால் உங்களால் அவர்கிட்ட சொல்லவே முடியல, இந்த மேரேஜில் விருப்பம் இல்லை, உங்களை லவ் பண்ணலன்னு. அவர் கூட பேசும்போதே உங்களுக்கு தெரியுது ஜங்குக்கு உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறாருன்னு. ஸோ அதனால் சொல்கிறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. இப்போ அப்படியே உங்கள் ரூமில் நீங்கள் கல்யாண பொண்ணு மாதிரி ரெடியாகி உட்காந்துருக்கீங்க. எஸ், இன்றைக்கி தான் உங்களுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ். சுத்தமாக உங்களுக்கு விருப்பமே இல்லை. உங்கள் அப்பா அம்மா கிட்டலாம் ரொம்ப கெஞ்சிருப்பீங்க. பட் அவங்க உனக்கு கொடுத்த டைமே முடிஞ்சு போயிடுச்சு, இதுக்கு மேலாம் விட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கும் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டீங்க. ஜங்குக்கிட்ட சொல்லிடலான்னு ஒரு டைம் ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் உங்கள் அப்பா தான் நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டேன்னா நான் செத்து போயிடுவேன்னு பிளாக்மெயில் பண்ணியிருப்பாரு.
ஸோ அதனால் மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டீங்க. இப்போ நீங்களும் கையில் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுட்டு விண்டோ சைட் பார்த்த மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. நான்சியும் உங்கள் கூட ரூமில் தான் இருக்கா. அவளும் டிஷ்யூஸ் எடுத்து கொடுக்குறா. வயன், அழாதடி. எப்படி நான் அழாமல் இருக்கிறது? எவ்வளோ சொன்னாலும் யாருமே கேட்க மாட்றாங்க. இங்கே இருக்க யாருமே என்னை புரிஞ்சுக்கல. ஒயன், உங்கள் அப்பா அம்மா பண்ணுறது தப்புன்னு நீ நினைக்கிறியா? பின்ன தப்பு இல்லையா? எனக்கு விருப்பமே இல்லை. ஆனாலும் என்னை ஃபோர்ஸ் பண்ணி இப்படி என்னை கல்யாணம் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு ஜங்குக்கு மேலே லவ் ஃபீலே இல்லை. அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கூட நான் நினைக்கல. ஆனால் இப்போ நான் என்ன செய்யறது? ஒயன், உனக்கு ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். ஆனால் போக போக உனக்கே பழகிடும். நீ எத்தனை கல்யாணம் பண்ண? எப்படி பேசிகிட்டு இருக்க? நீயாவது சொல்ல. எங்கள் அப்பா அம்மா கிட்ட நீயாவது பேச. நான் எப்படி பேசுறது? எனக்கு பிடிக்கலடி. எனக்கு இங்கே உட்கார்றதுக்கே பிடிக்கல. பேசாமல் இங்கேருந்து குதித்து செத்து போயிடலாம் போல இருக்கு. ஏய், லூஸ் மாதிரி ஏன்டி பேசிகிட்டு இருக்க? பின்ன நான் என்ன செய்யட்டும்? உண்மையை சொல்லணுன்னா தப்பு என் மேலே தான் எல்லா தப்புமே. நான் ஜங்குக்கிட்டையாவது ஓப்பனாக சொல்லியிருக்கணும். ஆனால் நான் சொல்லாமல் விட்டுட்டேன். நான் வேணா இப்போ போய் சொல்லிட்டு வந்துட்டுமா? ஒயன், மேரேஜுக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. இப்படி கடைசி நிமிஷத்தில் சொன்னால் உன்னை விடு, உங்கள் அப்பா அம்மாவை விடு. ஜங்குக்குடைய அப்பா அம்மா ஜங்குக்கு பற்றி நினச்சிப்பாரு. அவர் என்ன தப்பு பண்ணார்? எப்படி ஒரு பனிஷ்மெண்ட்டை நீ அவருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறியா? ஜங்குக்கு பாவம் இல்லையா? அவர் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறாரு. அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனையை நீ கொடுக்கணும்னு நினைக்கிறியா? இல்லை. ஆனால் எனக்கு விருப்பமே இல்லை. இதை எப்படி நான் ஏற்றுக்கிறது? ஒயன், நீ வேணா ஜங்குக்கிட்ட பேசு. எது, இந்த கடைசி நிமிஷத்துலையா? இல்லை, கல்யாணம் ஆனதுக்கப்புறமா பேசு. கண்டிப்பாக அவர் புரிஞ்சுப்பார். எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ஒயன், உங்கள் அப்பா அம்மா மாதிரி அவர் இல்லைன்னு உனக்கு தெரியுதில்ல. அப்புறம் ஏன் பேச மாட்ற? இதுக்கப்புறமாவது ஓப்பனாக சொல்லிவிடு. வெயிட் பண்ணுறதுல தப்பு இல்லை. உனக்காக அவர் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவார் அப்படின்னு அவளும் சொல்கிறா. ஆனால் உங்களுக்கு ரொம்ப அழுக தான் வருது. அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ டோர் நாக் பண்ணுற சவுண்டு. நான்சி தான் போய் ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா ஜங்குக் வந்திருக்காரு. ஜங்குக், என்ன இங்கே? அதுவா, ஒயனுக்காக நான் இது கொண்டு வந்தேன். என்னது? இது ஒயனுக்காக நான் வாங்கினேன் நெக்லஸ்ஸு. நெக்லஸா? கொடுங்க, நான் கொடுத்துட்றேன். இல்லை, நானே அவளுக்கு போட்டு விட்டுறேன். நீங்களா? அப்படின்ட்டு உங்களை பார்க்குறா. நீங்கள் தான் அழுதுட்ருக்கீங்களே. தள்ளுங்க, நானே போய் போட்டு விட்றேன். இல்லை இருங்க அப்படின்னு சொல்லும்போதே ஜங்குக் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுறாரு. நீங்கள் அழுதுட்ருக்கிறதையும் பார்க்குறாரு. டக்குன்னு உங்ககிட்ட வந்துட்டு, ஒயன் என்னாச்சு, ஏன் அழுதுட்ருக்க அப்படின்றாரு. அப்போ நீங்களும் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, அலறனா? நான் ஒன்றும் அழலையே. பொய் சொல்லாத, நான் பார்த்தேன் நீ அழுதுட்டு இருந்த. என்னாச்சு, ஏதோ பிரச்சனையா? ஏதாவது சொல்லு. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு, இல்லை பிரச்சனையெல்லாம் இல்லை. அவள் இவ்வளோ நாள் அவங்க அப்பா அம்மா கூட தானே இருந்தா. இப்போ திடீர்னு வேறு வீட்டுக்கு போகவும் அவளுக்கு ஃபீலிங்காக இருக்குது. அதான் அழுதுட்ருக்கா அப்படின்னு சமாளிக்கிறா. ஒயன், அப்படியா? உங்கள் அப்பா அம்மா இல்லாமல் உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா? என்னை பார்த்து சொல்ல, அப்போ தானே எனக்கு தெரியும். அப்போ நீங்களும் இல்லைன்னு தான் தலையாட்டுறீங்க. அப்புறம் ஏன் அழுதுட்ருக்க அப்படின்றாரு. அப்போ நீங்களும் எந்திரிச்சு நின்றுட்டு ஜங்குக்க பார்க்குறீங்க. அவர் நல்லா மாப்பிள்ளை மாதிரி ரெடியாகியிருக்காரு. உங்களுக்கு சொல்லிடலான்ற மாதிரி இருக்குது. வாய் வரைக்கும் வந்துடுது. நான்சிக்கு புரிஞ்சு போயிடுது சொல்ல போகிறீங்கன்னு. ஸோ அவள் ஜங்குக்கு பின்னாடி நின்றுட்டு வேணாம் சொல்லாதன்ற மாதிரி ஆக்ஷன் காட்டிகிட்டு இருக்கா. நீங்களும் அவளை பார்த்துட்டு ஜங்குக்கு பார்க்குறீங்க. ஜங்குக்கும் திரும்பி நான்சியை பார்க்குறாரு. என்ன? ஒன்றும் இல்லையே. கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுறியா? நானா? நீ தான் போ. போகிறேன். ஒயன், நான் வெளியே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வெளியே தான் வெயிட் பண்ணுவேன், சரியா அப்படின்னு அழுத்தமாக சொல்லிட்டு போகிறா. சிம்பாலிக்காக சொல்கிறா, வெளியே தான் நிற்பேன், எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருப்பேன் அப்படின்ட்டு. ஸோ அவளும் போயிடுறா. அவள் போயிட்டா. எப்பயாவது சொல்லு, ஏதாவது பிரச்சனையா? எதுனாலும் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். அப்போ நீங்களும் ஜங்குக்கு பார்க்குறீங்க. ஜங்குக், நான் என்ன சொன்னாலும் ஓகேன்னு சொல்லுவீங்களா? சொல்லு ஒயன், நீ சொன்னதான் எனக்கு தெரியும். அது நான் சொல்லு. நான் என்னாச்சு ஒயன்? அது எனக்கு டைம் தருவீங்களா? டைமா? எதுக்கு? இல்லை மேரேஜ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்காமல் இருப்பீங்களா? ஏன்னா நான் எதுக்குமே ரெடி ஆகலை, அதான். இல்லை எனக்கு புரியல. ஆக்சுவலி நம்ம கொஞ்ச நாள் தனியாகவே இருக்கலாங்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறமா
உங்கள் அப்பா அம்மா வீட்டில் இல்லாமல் கொஞ்சம் தனியாக இருக்கலாமே. எப்படின்னா நீங்களும் நானும் வேறு வீடு பார்த்துட்டு போகலாம். அங்கே கூட உங்களுக்கு தனி ரூம், எனக்கு தனி ரூம், அந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு இருக்கலாமே. ஏன் அப்படி? நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே? அது ஆமாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது, அதான் முன்கூட்டியே உங்ககிட்ட பேசிடலாமேன்னு. அப்போ ஜங்குக்கு கடுப்பாயிடுது. இதெல்லாம் முன்கூட்டியே என்கிட்ட சொல்ல மாட்டியா, இப்போ வந்து சொல்கிற? இல்லை, நான் ட்ரை பண்ணேன் உங்ககிட்ட கேட்கணுன்னு. ஆனால் என்ன ஆனா? என்ன நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியுமா? உன் கூட எவ்வளோ சீக்கிரமாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணுமோ அவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நீ கொஞ்சம் முன்னாடி கேட்டிருந்தா கூட கல்யாணத்தையே தள்ளி போட்டிருப்பேன். இப்போ திடீர்னு வந்து எனக்கு டைம் வேணும், தள்ளி இருங்கன்ற. எப்படி என்னால் முடியும்? அதுவும் உன்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டே. என்னால் முடியாது, நான் வெயிட் பண்ண மாட்டேன். நீ எனக்கு வேணும், அவ்வளோதான். கல்யாணம் முடிஞ்சதோட இன்றைக்கி நைட் நமக்கு என்ன நடக்கணுமோ அது எல்லாமே நடக்கணும். ஸோ இந்த விஷயத்தில் என்னால் வெயிட் பண்ண முடியாது. ஏன் முடியாது? அதான் சொல்கிறேன்ல, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு. டைம் எதுக்கு உனக்கு வேணும்? அதை ஓப்பனாக சொல்லு. வேணாம், நீ சொல்லாத, நானே சொல்கிறேன். அவன் சீட்டர் பாய் ஃப்ரெண்டு, அவன் பேர் என்ன? மேத்யூ. அவனுக்காக தானே நீ ஏங்கிட்ட இருந்து தள்ளி இருக்கலான்னு பார்க்குற. அப்படின்னதும் உங்களுக்கு ஷாக்கு. என்ன ஜங்குக்கு தெரியுமான்னு? என்ன அப்படி பார்க்குற? இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும்னா, ஆல் டீட்டெயில்ஸ் ஐ நோ. எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே தெரியும். உங்கள் அப்பா கிட்ட நீ சண்டை போட்டு வெளியே தங்கியிருந்ததுன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அப்போது இவ்வளோ நாள் ஏன் என்கிட்ட இது எதுவுமே கேட்கல? எனக்கு சுத்தமாக தோணலை இதை பற்றியெல்லாம் கேட்கணுன்னு. ஸோ அதனால் நான் கேட்காம இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டேக்காக தான் இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்கள் அப்பா ஆல்ரெடி என்கிட்ட சொன்னார், பொண்ணுக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, கொஞ்ச நாள் தள்ளி போடலான்னு. ஆனால் நான் தான் எல்லா ஏற்பாடையும் பண்ண சொன்னேன். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு மூல காரணமே நான் தான். அது மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் உனக்கு என் மேலே சுத்தமாக லவ் இல்லை, இந்த கல்யாணத்தில் விருப்பமும் இல்லை. இப்போ வரைக்கும் அதுக்காக தான் அழுதுட்டு இருந்தேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் நீ என்கிட்ட டைம் கேட்பேன்னு நான் எதிர்பார்க்கல. மேரேஜுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறமா டிவோர்ஸ் கேட்பேன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் டைம் கேட்குற, என்னால் அதெல்லாம் கொடுக்க முடியாது. நான் ஏதோ உன்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கணுமேன்னு தான் அப்படின்லாம் நடந்துக்கிட்டேன். ஆனால் எவ்வளோ நாளைக்கு என்னாலையும் முடியாது. இது எல்லாத்துக்குமே நீ தாண்டி காரணம். நீ ஒருத்தி மட்டும்தான், ஒன்லி யூ. எப்போ உன்னை பார்த்தனோ அப்போதுலேருந்து தான் நான் இந்த மாதிரி மாறிட்டேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பொண்ணுமே இந்த அளவுக்கு பிடிச்சதில்ல. அதுவும் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்த அதே பொண்ணு இப்போ இவ்வளோ பெருசாக வளர்ந்து அப்படியே கண்ணுக்கு லட்சணமாக இவ்வளோ அழகாக ஏஞ்சல் மாதிரி இருக்கும்போது நான் எப்படி சும்மா இருப்பேன்? அதுவும் புருஷன், என்னால் சும்மா இருக்க முடியாது அப்படின்றாரு. உங்களுக்கு அப்படியே பக்குங்குது. ஜங்குக்கு தான் பேசுகிறாரானே புரிய மாட்டேங்குது. பிகாஸ் இதுக்கு முன்னாடி ஜங்குக்கு இந்த மாதிரி உங்ககிட்ட பேசினதே கிடையாது. இப்போ இந்த மாதிரிலாம் பேசினதும் உங்களுக்கே பயமாக இருக்குது. ஆக்சுவலி இதுதான் ஜங்குக்குடைய ரியல் கேரக்டர். இப்போ தான் அந்த விஷயமே உங்களுக்கு புரியுது. உங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. ஜங்குக்கும் உங்கள் கண்ணை தொடச்சி விட்டுட்டு, ஐயோ கல்யாண பொண்ணு இல்லை, நீ அழக்கூடாது. இன்றைக்கி இப்படி நீ அழுமூஞ்சோடு இருந்தால் ஃபோட்டோவில் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்க மாட்டேன். இரு, உனக்காக நெக்லஸ் வேண்டாம்னால நானே போட்டு விட்டுறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கும் நெக்லஸ் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு போட்டு விட்டுறாரு. நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. சும்மா சொல்லக்கூடாதுடி, உனக்கு எது போட்டாலும் அழகாக இருக்குது பாரு, நீ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாரு அப்படின்ட்டு மிரர் சைடு திருப்பி நிற்க வைக்கிறாரு. பாரு, உன்னை தான் சொல்கிறல்ல, நிமிர்ந்து பாரு அப்படின்றாரு. அப்போ நீங்களும் நிமிர்ந்து பார்க்குறீங்க. அந்த நெக்லஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது, ஆனால் உங்களுக்கு என்னமோ பிடிக்கவே இல்லை. சரி, இப்போ என்ன பார்த்து சொல்லு, நான் எப்படி இருக்கேன்? செம்மையாக இருக்கல்ல? இங்கே பாருடி, என்னை பாரு அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸை பிடிச்சி நிமித்துறாரு. ஆனால் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. ஜங்குக்கு டென்ஷன் ஆகுது நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவோம். அப்படியே உங்களை அடிக்க கை வாங்குறாரு. பட் அடிக்கலை, நீங்கள் பயந்து போய் கண்ணெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. ஜங்குக், இப்போ எதுக்கு கோவப்படாத. ஏண்டி, நான் உன்கிட்ட நல்ல விதமாக தானே நடந்துக்கிறேன், அப்புறமா ஏன் இப்படி பண்ணுற? ஜங்குக் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன். போவியா? எங்கே போவ? அதுவும் என்னை விட்டுட்டு இந்த டைமில் வந்து சொல்கிற போகிறேன்னு? இல்லை, உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு. தெரியும், அதுக்கு என்ன பண்ணுறது? எனக்கு ஒன்றை தானே பிடிச்சிருக்கு. ஸோ இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கணும். உங்களை பற்றி மட்டும்தான் யோசிப்பீங்களா? ஆமாம், என்னை பற்றி மட்டும்தான் யோசிப்பேன். கல்யாணத்துக்கு அப்புறமா வேணா உன்னை பற்றி, என்னை பற்றி, நம்ம குழந்தைங்கள பற்றிலாம் யோசிக்கிறேன். சரியா? இப்போ அடம் பிடிக்காம நல்லா அழகாக ரெடியாக்கிட்டு கீழே வரணும். அதுவும் சிரிச்ச முகத்தோட. எங்கே ஸ்மைல் பண்ணு, சரி நல்லா. அப்போ நீங்கள் சிரிக்கவே மாட்டீங்க, அழறீங்க. நான் உன்னை சிரிக்க தான் சொன்னேன், அழ சொல்லலை. சிரி
அப்போ நீங்களும் என்னால் முடியல அப்படின்ற மாதிரி தலையாட்டுறீங்க. ஜங்குக்கும் புரிஞ்சுக்கிட்டு, சரி ஓகே, இந்த டைமில் உன்கிட்ட பேசினா பேசிகிட்டே இருக்க வேண்டியது தான், டைம் வேறு ஆகுது. ஸோ சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு கீழே வந்துடு, நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே, பாய் வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு. அவர் போனதுமே நான்சி உள்ள வரா. என்னடி என்னாச்சு, அவர்கிட்ட சொல்லிட்டியா? ம், ஏன்? எல்லாத்துக்கும் காரணமே இவர் தாண்டி. இவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு. ஆனால் வேணும்ன்ட்டே என்னை ஃபோர்ஸ் பண்ண வச்சதே இவர் தான். என்னடி சொல்கிற? ஆனால் அவரையே இதெல்லாம் செய்யணும்? அவருக்கு நான் நான் வேணும்னு சொல்கிறாரு. என்னது? ஆமாம், நீ சொன்ன மாதிரி எனக்கு டைம் வேணும்னு நான் கேட்டேன். ஆனால் அதெல்லாம் முடியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் நைட் என்ன நடக்கணுமோ அது நடக்கும்னு சொல்கிறாரு. எனக்கு பயமாக இருக்குது. நிஜமாக தான் சொல்கிறியா? ஜங்குக்கு இதெல்லாமா அவர் சொன்னார்? ஆமாம், அவர் இதுக்கு முன்னாடி பேசின டோனே வேறு, இப்போ பேசினதே வேறு. எனக்கு பயமாக இருக்குடி. எதுவும் சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்குது. ஒயன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை, எனக்கு பயமாக இருக்குது. ஒயன் ப்ளீஸ் அழாத. கல்யாணத்துக்கு அப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் பேசுகிறதுக்கு என்ன இருக்க போகுது? எனக்கு என்னமோ எங்கேயோ போய் சிக்கிட்ட மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவுறீங்க. நான்சியா அப்படி இப்படின்னு பேசி உங்களை கன்வின்ஸ் பண்ணிடுறா. அப்படியே உங்களை ரெடி பண்ணி கீழே கூட்டிகிட்டு வரா. ஜங்குக் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. உங்களை பார்த்ததுமே சிரிக்கிறாரு. நீங்கள் நிமிர்ந்து கூட பார்க்கல, அப்படியே குனிஞ்சிட்டே நடந்து வரீங்க. நீங்கள் வேற லாங்கான ட்ரெஸ்ஸாக போட்டிருக்கீங்க. ஸோ கால் தடுக்கிடுது, கீழே விழுவுற மாதிரி போயிடுறீங்க. பட் பேலன்ஸ் பண்ணி நின்றுடுறீங்க. ஜங்குக் பார்த்துட்டு டக்குன்னு உங்ககிட்ட வந்துடுறாரு. ஒயன் பார்த்து நட, கீழே விழுந்துட போகிற அப்படின்ட்டு உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க என்னம்மா ட்ராமா பண்ணுறான் அப்படின்ட்டு. தென் ஜங்குக்கும் உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராரு. அப்போ அகெயின் உங்கள் கால் தடுக்குது. ஜங்குக் பார்த்துட்டு டக்குன்னு உங்களை தூக்கிடுறாரு. சுற்றி இருக்கிறவங்களாம் சிரிச்சுட்டே சவுண்ட் கொடுத்துட்ருக்காங்க. உங்கள் அப்பா அம்மாவும் சிரிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வேற பேந்த முழிச்சிட்ருக்கீங்க. உங்கள் மனசுக்குள்ளேயே இவனை நான் நல்லவன் நினைக்கிறதா இல்லை கெட்டவன் நினைக்கிறதா, ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறான். ஆனால் ஒன்று, கல்யாணத்துக்கு அப்புறமா எப்படியாவது இவங்கிட்டேருந்து டிவோர்ஸ் வாங்கிடணும். ஆமாம், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கிறவங்க கூட எப்படி குடும்பம் நடத்த முடியும்? கண்டிப்பாக முடியாது. நான் கண்டிப்பாக இவன்கிட்டருந்து டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சுட்டு போயிடணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க. ஜங்குக்கும் உங்களை இறக்கி விட்டுறாரு. ஃபாதரும் உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மேரேஜில் விருப்பமானு கேட்குறாரு. பட் அது உங்களுக்கு காதுலேயே விழுவல. அப்படியே யோசிச்சுட்டே நிற்கிறீங்க. ஒயன், ஒயன், இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பமானு கேட்டேன். விருப்பம்தான். சத்தமாக சொல்லுமா. சம்மதம். ஜங்குக், எனக்கு இதில் சம்மதம். என்னப்பா கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்கிற? சம்மதம்னா சம்மதம்னு சொல்லிடலாம்ல. எனக்கு இதில் முழு சம்மதம். 2 பேரும் ரிங் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு ரிங் எடுத்து கொடுக்குறாரு. நீங்களும் ரிங்கை கையில் எடுத்து வச்சுட்டு ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக்கும் உங்கள் ஹேண்டை பிடிச்சி ரிங் போடுறாரு. நீங்களும் ஜங்குக்குடைய ஃபிங்கரில் ரிங்கை போடுறீங்க. அப்போ தான் பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு ப்ரேஸ்லெட் வாங்கி கொடுத்துருப்பீங்களே, அது ஜங்குக் போட்டிருக்காரு. ஸோ 2 பேரையும் கிஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. நீங்கள் நின்ன இடத்த விட்டு நகர மாட்டுறீங்க. அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக்கும் உங்கள் பக்கத்தில் வராரு. நீங்கள் அப்படியே குனிஞ்சிட்டே நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக்கும் உங்கள் ஃபேஸை பிடிச்சி உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அவரை நிமிர்ந்து பார்க்குறீங்க. இப்போ அப்படியே நைட்டு ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா எல்லாருமே வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஜங்குக்குடைய வீட்டில் தான் இருக்கீங்க. உங்கள் அப்பா அம்மாவும் அங்கே தான் இருக்காங்க. அவங்க ஜங்குக்குடைய அப்பா அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் தனியாக உட்காந்துட்ருக்கீங்க. ஜங்குக்கும் உங்கள் பின்னாடி வந்து நிற்கிறாரு. நீங்கள் அதை கவனிக்கவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு உட்காந்துட்ருக்கீங்க. ஜங்குக்கும் குனிஞ்சு உங்களை பேக் சைடு ஹக் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆகிடுது. டக்குன்னு திரும்புறீங்க. என்ன? ஒன்றும் இல்லை, சும்மா தான். தனியாக உட்காந்து என்ன பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான் உட்காந்துருந்தேன் அப்படின்ட்டு எந்திரிச்சு போகிறீங்க. ஜங்குக் டக்குன்னு உங்கள் ஹேண்டை பிடிக்கிறாரு. கையை விடுங்க, எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க. இருக்கட்டும், என் பொண்டாட்டி கையை தான் நான் பிடிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏன் நான் ஏன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது? நீ என் பொண்டாட்டி செல்லம். ஆனால் என்னால் உங்களை ஹஸ்பண்டாக ஏற்றுக்க முடியாது. ஏன் முடியாது? இங்கே பாருங்கள், என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. நான் ஆல்ரெடி டயர்டாக இருக்கேன். அப்போ வா, ரூமுக்கு போகலாம். இல்லை, நான் வரல. ஏன், நைட் ஃபுல்லாக ஹால்லேயே இருப்பியா? நான் எங்கேயோ இருக்கேன், உங்களுக்கு என்ன வந்தது? கையை விடுங்க அப்படின்ட்டு உதறி விட்டுடுறீங்க. ஜங்குடைய அம்மா பார்த்துட்றாங்க. என்னம்மா, என்னாச்சு? ஒன்றும் இல்லையே. ஏன் அத்தை? இல்லை, ஏதோ சண்டை போட்ட மாதிரி இருந்துச்சு. இல்லை, சண்டையெல்லாம் இல்லை. நீங்கள் ஏன் அப்படி நினச்சிங்க? ஏதோ நீ கத்துனியா, அதான் வந்தேன்.
இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் ரூமுக்கு போகிறேன். இதைத்தாம்மா நானும் சொன்னேன், டயர்டாக இருப்பேன் ரூமுக்கு போன்னு. அதுக்கு தான் அவள் எனக்கு இப்போ டயர்டாலாம் இல்லை அப்படின்னா இப்போ உங்ககிட்ட இப்படி சொல்கிறா. இல்லை நான் அப்படி ஒன்றும் சொல்லலை. சரி சரி எனக்கு புரியுது, நீ ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஜங்குக் உனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, எங்கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. நீங்களும் போகலான்னு பார்க்குறீங்க. ஜங்குக் டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறாரு. அப்படியே உங்கள் காதுகிட்ட குனிஞ்சிட்டு, நைட் தூங்கிடாத, சீக்கிரமாகவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து சிரிச்சிட்டே போகிறாரு. ஸோ நீங்களும் ரூமுக்கு போகிறீங்க. அப்படியே ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா இப்போ ஒரு 3 o'clock ஆகுது. ரூம் டோர் ஓப்பன் ஆகிற மாதிரி சவுண்டு. நீங்கள் இன்னும் தூங்கலை, பட் தூங்குற மாதிரி படுத்துருக்கீங்க. ஜங்குக் தான் உள்ளே வராரு. உங்களுக்கு நல்லாவே தெரியுது ஜங்குக் தான் உள்ளே வராருன்னு. ஸோ தூங்குற மாதிரி படுத்துட்ருக்கீங்க. ஜங்குக்கும் பார்க்குறாரு, அவருக்கு நல்லா தெரியுது நீங்கள் தூங்கலை, சும்மா தான் படுத்துருக்கீங்கன்னு. ஸோ அவரும் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறாரு. உங்களை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு, நல்லாவே நடிக்கிற, ஆஸ்கார் அவார்டு கொடுத்துடலாமா அப்படின்னதும் நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. பட் எந்திரிக்கல. இப்போ நான் பேசினதும் உனக்கு கேட்கல, தூங்குற அப்படின்னு உங்கள் பின்னாடி நின்று கேட்டுட்ருக்காரு. நீங்கள் கண்ணை திறந்துருக்கிறது அவருக்கு தெரியாதுல்ல. அப்போவும் எந்திரிக்காமல் இருக்கீங்க. சரி ஓகே, கேட்கலனா போ, என்கிட்ட டைம் கேட்டிருந்த, அதை பற்றி பேசலாம் தான் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே டக்குன்னு எந்திரிச்சு உட்காடுறீங்க. என்ன என்ன பேசணும் அதை பற்றி? இவ்வளோ நேரம் நீ தூங்கிட்டு தானே இருந்த, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லை, சொல்லுங்கள் என்ன பேசணும்? ஒன்றும் இல்லை, நீ என்கிட்ட டைம் கேட்டிருந்தல, ஒரு 1 week டைம் எடுத்துக்கோ. 1 week தானா? 1 week எனக்கு பெருசு தான். அப்புறம் நம்ம வேறு வீட்டுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. இந்த 1 week நீ இங்கேயே இரு, நான் இங்கே இருக்க மாட்டேன். ஏன்? ஒரு முக்கியமான வேலையாக நான் வெளியூர் போக வேண்டியது இருக்குது. 1 வாரம் நான் இங்கே இருக்க மாட்டேன். ஸோ நீ இங்கே நிம்மதியாக இருக்கலாம். அதானே பார்த்தேன், என்னடா திடீர்னு டைம் கொடுக்குறானேன்னு. என்ன உனக்கு ஓகேவா? ஓகே தான், ஆனால் 1 வாரம் சரி ஓகே, நான் உனக்கும் சேர்த்து டிக்கெட் போட்டு என் கூட கூட்டிகிட்டு போகிறேன். சிச்சி வேணாம் வேணாம், நான் இங்கே இருக்கேன், எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் இங்கே இருக்கேன். ஆனால் நீ தான் இப்போ ஏதோ இழுத்த மாதிரி இருந்துச்சு. 1 week நீங்கள் அங்கே தானே இருப்பீங்க? ஆமாம், இடையில வரமாட்டீங்கல்ல? வரமாட்டேன், 1 வாரத்துக்கு அப்புறமா தான் வருவேன். நான் வேணா உன்னை ஹனிமூன் கூட்டிகிட்டு போகிறேன். சிச்சி வேணாம், ஹனிமூன்லாம் இப்போ எதுக்கு, கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நம்ம போய்க்கலாம் அப்படின்னதும் ஜங்குக்கு வேறு உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. ஐடியா இருக்குது போல் அப்படின்ட்டு நீங்களும் டக்குன்னு, நான் அந்த மீனிங்கில் சொல்லலை, ஆக்சுவலி டைம் வேணும்னு கேட்டிருந்தேன்ல, அதுக்குன்னு உடனேலாம் போக வேணாம், ஒரு வருஷம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே ஜங்குக்கு உங்கள் ஃபேஸை பிடிச்சி கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு அப்படியே ஷாக்கு, கண்ணை கூட மூடல, பேந்த முழிச்சிட்ருக்கீங்க. ஜங்குக்கு உங்களை நல்லா கிஸ் பண்ணுறாரு. ஸோ அவரும் கொஞ்ச நேரத்தில் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, இது ஜஸ்ட் அட்வான்ஸாக வச்சுக்கோ, போக போக மீதியை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சிரிக்கிறாரு. நீங்கள் அப்படியே முழிச்சிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. அன்றைக்கி நைட் ஃபுல்லாக உங்களுக்கு தூக்கமே வரல. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக்கு அவரோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காரு. பிகாஸ் இன்றைக்கி தான் அவர் வெளியூர் கிளம்புறாரு. நீங்களும் பார்க்குறீங்க. ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு, என்ன அங்கேயே நின்றுட்டுருக்க, கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணு. நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? பேக் பண்ணிகிட்ருக்கேன்ல, அதான் வந்து ஹெல்ப் பண்ணு, நான் போய் ரெடி ஆகுறேன். உங்கள் திங்ஸை நீங்கள் பேக் பண்ணுங்கள், என்கிட்ட சொல்கிறீங்க? நீ தானடி என் பொண்டாட்டி, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், மரியாதையாக வந்து பண்ணு. முடியாது, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, நானும் ரெடி ஆகணும். அதுக்கு இப்போ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா? முடியாது, அவங்க வேலையை அவங்க தான் பார்க்கணும். எனக்கு கூட தான் என்னோடய லக்கேஜெலாம் அன்பேக் பண்ண வேண்டியது இருக்குது. நான் உங்ககிட்ட கேட்டேனா, அதே மாதிரி நீங்களும் என்கிட்ட கேட்காதீங்க. ஹோ அதுவும் சரி தான், அவங்கவுங்க வேலையை அவங்க தான் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு வந்த வேலை இது என்னோடதே கிடையாது, வேறு ஒருத்தரோடது. இருந்தாலும் நான் ஏன் பார்க்கணும்? பேசாமல் இன்றைக்கி நான் ஊருக்கு போகல, நான் இங்கே இருந்துக்கிறேன், டிக்கெட்லாம் கேன்சல் பண்ண சொல்லிடுறேன் அப்படின்ட்டு ஃபோன் எடுக்கிறாரு. நீங்கள் டக்குன்னு போயிட்டு, ஒரு நிமிஷம், இப்போ என்ன ஆச்சு, எதுக்கு டிக்கெட்லாம் கேன்சல் பண்ணுறீங்க? இப்போ என்ன, இந்த லக்கேஜெல்லாம் பேக் பண்ணணும் அவ்வளோதானே? நான் பண்ணுறேங்க, நீங்கள் போங்க, நீங்கள் போயிட்டு ரெடி ஆகிட்டு வாங்க, அதுக்குள்ளே பக்காவாக கிளியராக நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிடுறேன். வேணாம், எதுக்கும் உனக்கு தேவையில்லாத கஷ்டம். நான் பேசாமல் போகலை, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம 2 பேத்துக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகியிருக்கு. கல்யாணம் ஆன உடனே என் பொண்டாட்டியை விட்டுட்டு போகிறது எனக்கே கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்போது நான் முடிவு எடுத்துட்டேன், நான் போகலை, டிக்கெட்டை பேசாமல் கேன்சல் பண்ணிடுறேன். ப்ளீஸ் வேணாமே, நீங்கள் போயிட்டு வாங்க, 1 week டைம் தரேன்னு சொல்லியிருக்கீங்க, போயிட்டு வாங்களேன். அப்படி வா வழிக்கு, இந்த லக்கேஜெல்லாம் நான் பேக் பண்ணுறேன், நான் எதுக்கு இருக்கேன், நான் பேக் பண்ணுறேன், நீங்கள் போங்க அப்படின்ட்டு அனுப்பி வைக்கிறீங்க. ஜங்குக்கும் சிரிச்சிட்டே போகிறாரு. நீங்கள் அந்த லக்கேஜை பேக் பண்ணும்போது திட்டிக்கிட்டே தான் இருக்கீங்க. இந்த லக்கேஜ் பேக் பண்ணுறது கூட இவரால் செய்ய முடியாது, எனக்கு கூட தான் வேலை இருக்குது, இவர்கிட்ட நான் அதை கேட்டேனா? பொண்டாடினா என் தலையில் தான் எல்லா வேலையும் கட்டணுமா? மூஞ்சியை பார்க்கணுமே, எப்போ பாரு என்னை பார்த்து நக்கலாக தான் சிரிக்கிறது. என் மூஞ்சில் என்ன காமெடி படமாக ஓடுது, அப்படின்னா ஜோக்கர் மாதிரி தெரியுதா? எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்து இடிச்சுக்கிட்டே இருக்கான்.
அப்படியே எனக்கு அப்படின்ட்டு திரும்புறீங்க. ஜங்குக்கு அப்படியே ஐப்ரோ ரைஸ் பண்ணி உங்களை பார்த்து முறைக்கிறாரு. என்னங்க இங்கே நின்று என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? டவல் எடுக்க வந்தேன். ஓ டவலா? அது அது கபோர்ட்குள்ளே இருக்குது. ஆமாம் நான் எடுத்து தரேன் அப்படின்ட்டு நீங்களும் போயிட்டு எடுத்து தரீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு என் மேலே மேடம்க்கு கொலவெறி இருக்கும் போலையே. ம் இல்லை இல்லை, அதான் நான் எல்லாத்தையும் கேட்டேனே. அப்படியே நான் கழுவி கழுவி ஊற்றிட்டு இருந்தேன். என் மூஞ்சி பார்க்குற மாதிரி இல்லையா? என் மூஞ்சிக்கு என்ன குறை? குறையெல்லாம் சொல்லவே இல்லையே. ஐயோ உங்களை மாதிரி ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே இல்லை. அதை தான் சொன்னேன், உங்கள் முகத்தை பார்க்கணுமே, நாள் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். நல்லா சமாளிக்கிறடி. இல்லைங்க நான் உண்மையை தான் சொல்கிறேன். என் மேலே? உங்கள் மேலே சத்தியமா? ஏய் மேலே கை வச்ச. சரி திட்டிகிட்டு தான் இருந்தேன், விடுங்க. நான் ஏதோ என் ஆத்திரத்தை தீர்த்துக்கிறதுக்காக திட்டினேன். அது என் மூஞ்சை பார்த்து நேராக பேசு. எதுக்கு நான் போனதுக்கப்புறமா பேசிகிட்டு இருக்க? எனக்கு உங்கள் மூஞ்சி பார்த்து பேசுகிற அளவுக்கு தைரியம் இல்லை. ஏன் இல்லை? திடீர்னு அடிச்சிட்டிங்கன்னா உங்கள் கை பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கு. உங்ககிட்ட அடி வாங்குற அளவுக்கு நான் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. அப்போ ஜங்குக்கு டக்குன்னு உங்கள் காதை பிடிச்சிட்டு, ஏண்டி அதான் தெரியுதில்ல என்கிட்ட உன்னால் வாங்க முடியாதுன்னு, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் என்கிட்ட வம்பு பண்ணுற? சரி அதான் சாரி சொல்லிட்டெல்லாம் விடுங்க. எதுக்கு தேவையில்லாமல் காதை பிடிச்சி திருவுறீங்க? வலிக்குது விடுங்க அப்படின்ட்டு கையை எடுத்து விட்டுடுறீங்க. உங்களுக்கு டைம் ஆகிட்டுருக்கு. இப்படியே நின்று என்கிட்ட பேசிகிட்டே இருக்க போகிறீங்களா? ஆமாம் எனக்கு டைம் ஆகுது. நான் போயிட்டு வரதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சு வை. அப்புறமா மறந்துடாத, நீயும் ஏர்போர்ட் வரணும். நான் எதுக்கு? ஏண்டி நான் ஊருக்கு போகிறேன், நீயும் வந்து என்னை வழி அனுப்பணும்ல. இல்லைன்னா சாருக்கு போக தெரியாதா? நான் வந்தே ஆகணுமா? ஆமாம் நீ வந்து தான் ஆகணும். என்னால் முடியாது, எனக்கும் வேலை இருக்குது, நானும் ஆஃபீஸ் போகணும். உங்களை வழி அனுப்புறது தான் என் வேலையா? ஏண்டி புருஷன் வெளியூர் போகும்போது பொண்டாட்டியும் வந்து வழி அனுப்பணும்ல. அது மற்ற பொண்ணுங்க பண்ணலாம், நான் பண்ண மாட்டேன். அப்போ சரி அப்படின்னா நான் போகலை. என்னது போகலையா? நான் அப்படிலாம் சொல்லுவேன்னு நீங்கள் நினச்சிங்களா? உங்களை வழி அனுப்பணுன்னு தானே நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் வரேன், கண்டிப்பாக வரேன். இல்லைல்ல வேணாம், உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இத்தனைக்கும் ஆஃபீஸில் வேறு உனக்கு வேலை இருக்குது. நான் போகலை, நீ போ, நீ ஆஃபீஸ் கிளம்பு. இல்லை ஆஃபீஸில் வேலையெல்லாம் இல்லை, நான் வெட்டியாக தான் இருக்கேன். இன்றைக்கி நான் லீவு, ஃபுல் டே லீவு. கண்டிப்பாக வரேன், ஏர்போர்ட் தானே. நீங்கள் போங்க, 10 நிமிஷத்தில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் ரெடி ஆகிடுறேன். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் போதும். 2 மினிட்ஸில் ரெடி ஆகிறதுக்கு நீ என்ன நூடுல்ஸா? என்னமோ நான் ஆகுறேன், முதல்ல கிளம்புறீங்களா அப்படின்ட்டு ஜங்குக்கு பிடிச்சி ரெஸ்ட் ரூம்குள்ளே தள்ளுறீங்க. அவரும் சிரிச்சிட்டே போகிறாரு. தென் கொஞ்ச நேரத்தில் அவரும் ரெடி ஆகிடுறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி ஜங்குக்கு முன்னாடியே நீங்கள் ரெடி ஆகிடுறீங்க. ஏங்க நான் ரெடி, போகலாமா? அப்போ ஜங்குக்கு உங்கள் தலைமுடியை தொட்டு பார்த்துட்டு, முடி இன்னும் காயவே இல்லை. அது காய வச்சா டைம் ஆகிடும். பரவாயில்ல காய வை. இல்லை வேணாம், டைம் ஆகுது, உங்களுக்கு ஃப்ளைட்டு மிஸ் ஆகிடும். வாங்க ஏர்போர்ட் போகலாம். இன்னும் அதுக்கு 1.5 மணி நேரம் டைம் இருக்குது. இப்படி வந்து உட்காரு. எதுக்கு? உட்காரு அப்படின்ட்டு உங்களை பிடிச்சி உட்கார வைக்கிறாரு. ஜங்குக்கும் ட்ரையர் எடுத்துகிட்டு, இல்லை நானே பண்ணிக்கிறேன்னே. பரவாயில்ல நான் பண்ணி விட்டுறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கும் உங்கள் ஹேரெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. முடிய பாரு, கொஞ்சம் கூட காயவே இல்லை. அப்படியே வந்தேன்னா உனக்கு தான் உடம்பு முடியாமல் போகும். இதெல்லாம் தெரியுமா தெரியாதா உனக்கு? தெரியும், தெரிஞ்சிருந்தா என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு அவரும் உங்கள் முடியெல்லாம் ட்ரை பண்ணி விட்டுறாரு. நீ தலையை பின்னி போட்டு நான் பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி போட முடியுமா இந்த ஷார்ட் ஹேரில்? அது போட முடியலன்றனால தானே நான் வெறும் கிளிப்பை மட்டும் போட்டுக்கிறேன். பேசாமல் இன்றைக்கி நீ கிளிப்பெல்லாம் போடாத, ஃப்ரீ ஹேர் விட்டுரு, அழகாக இருப்ப. ஃப்ரீ ஹேரா? அதெல்லாம் வேணாம். ஃப்ரீ ஹேரே விட்டுரு. வேணாம், நான் கிளிப் போட்டுக்கிறேன். ஃப்ரீ ஹேர் விடுன்னு சொன்னேன். இம்சை பண்ணாதீங்க, எனக்கு ஃப்ரீ ஹேர்லாம் பிடிக்காது. நான் கிளிப்பே போட்டுக்கிறேன். இப்போ என்ன ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்க? ஒரு நாளைக்கு தானே சொல்கிற ஃப்ரீ ஹேர் விடுன்னு. 1 வீக் நான் இங்கே இருக்க மாட்டேன். அது வரைக்கும் உனக்கு பிடிச்ச மாதிரி கிளிப்பு தானே போட்டுக்க போகிற. இன்றைக்கி ஒரு நாள் போட்டால் என்ன குறைஞ்சா போயிடுவேன். சரி போட்டுக்கிறேன், கத்தாதீங்க. ஃப்ரீ ஹேர் தானே விடணும், அப்படியே விட்டுறேன் அப்படின்ட்டு நீங்கள் கோவமாக உங்கள் தலைமுடியெலாம் சரி பண்ணுறீங்க. எழுந்து நின்று ஜங்குக்கு பார்த்துட்டு, போதுமா, சந்தோஷமா? ரொம்ப. நான் கீழே போய் வெயிட் பண்ணுறேன், சீக்கிரமாக வாங்க அப்படின்ட்டு போகிறீங்க. ஜங்குக்கு டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து பேக் சைட் ஹக் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே முழிக்கிறீங்க. ஜங்குக்கும் உங்கள் ஷோல்டரில் அவரோட லிப்ஸை வைக்கிறாரு. நீங்களும் என்ன பண்ணுறீங்க? எனக்கு இன்றைக்கி போகவே பிடிக்கல, போய் தான் ஆகணுமான்னு யோசிக்கிறேன். ஐயோ திரும்ப ஆரம்பிக்கிறாரு. என்ன நீங்கள் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக இருக்குது, இந்த டைமில் போய் இப்படி சொல்லிகிட்ருக்கீங்க? வேலை விஷயம், போய் தான் ஆகணும். நீ எதுக்கு சொல்கிறேன்னு கூட எனக்கு தெரியும். என்னை எப்படியாவது இங்கேருந்து அனுப்பி வைக்கணும், அதானே? ஆனால் என்னை பற்றி யோசிச்சு பாரு, உன் பக்கத்துலேயே இருக்கணும், அது இந்த மாதிரி இருக்கணும்னு தான் யோசித்தேன். நீ என்னம்மா என்னை விரட்டுறதுலேயே குறியாக இருக்க. நான் தான் உங்களை இங்கேருந்து போக சொன்ன மாதிரி பேசுகிறீங்க. நீங்கள் தானே வந்து சொன்னீங்க
ஒரு வாரம் நான் இங்கே இருக்க மாட்டேன், வேலை விஷயமா வெளியூர் போகணும்னு. இப்போ என்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் என்ன செய்யறது? உங்கள் வேலை விஷயம், நீங்கள் போய் தானே ஆகணும். போய் தான் ஆகணும், அது எனக்கும் தெரியும். பட் அதுக்கு முன்னாடி என்ன? அதுக்கு முன்னாடி நீ கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருக்கணும். எதுக்கு? நான் என்ன செய்வேன்னு உனக்கே தெரியுது, அப்புறம் ஏன் இப்படி கேட்குற? இல்லை, நம்ம போகலாமே, ஏர்போர்ட் போகலாம், டைம் ஆகுது. அதான், ஏர்போர்ட் போகிறதுக்கு டைம் ஆகுது. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு நான் என்ன பண்ணாலும் அமைதியாக இரு அப்படின்ட்டு ஜங்குக்கோ உங்கள் ஷோல்டர்லேயும் நெக்லேயும் கிஸ் பண்ணுறாரு. அவர் கிஸ் பண்ணும்போது அவர் ப்ரீத் உங்கள் மேலே படுது. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. அவரும் உங்கள் ஹேரெல்லாம் நகர்த்தி விட்டுட்டு நல்லா கிஸ் பண்ணுறாரு. டைட்டாக வேறு ஹக் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு ஸ்டொமக்லாம் லைட்டாக பெயின் ஆகுது, அந்தளவுக்கு டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக்கும் உங்களை டக்குன்னு டர்ன் பண்ணி நல்லா கிஸ் பண்ணுறாரு. அப்படியே 2 பேரும் பெட் கிட்ட போகிறீங்க. ஜங்குக்கும் உங்கள் மேலே வந்து லைட் ஆகுறாரு. அவரோட ஃபுல் வெயிட்டு உங்கள் மேலே தான் இருக்குது. உங்களால் வேறு சரியாக ப்ரீத் பண்ண முடியல. ஜங்குக்கு உங்களை கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் லைட்டாக தள்ளுறீங்க. அவரோட செஸ்ட்டில் ஹேண்ட் வச்சு நல்லா புஷ் பண்ணுறீங்க. அப்போ தான் அவர் ஸ்டாப் பண்ணுறாரு. ஜங்குக், போதுமே, டைம் ஆகுது பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரம்டி. இல்லை, நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கீங்கல்ல எனக்கு டைம் தரேன்னு. இந்த 1 வீக்குக்கு அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் ப்ளீஸ். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது ப்ளீஸ் அப்படின்றீங்க. ஜங்குக்கும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. 2 பேருமே உங்கள் ட்ரெஸ்ஸு, ஹேர் இதெல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ 2 பேரும் கிளம்பி ஏர்போர்ட் போகிறீங்க. நீங்கள் காரில் வரும்போதே ஜங்குக்கை திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. விண்டோ சைடே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ ஏர்போர்ட்டில் ஜங்குக்குடைய அப்பா அம்மா ஜங்குக் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. டே, நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடு, நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சிட்ருக்காத, டெய்லி அம்மாவுக்கு கால் பண்ணணும். அவன் என்ன சின்ன குழந்தையா, என்னமோ புதுசாக ஊருக்கு போகிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. நீங்கள் சும்மா இருங்க, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு. ஜங்குக், அம்மாவுக்கு டெய்லி மறக்காமல் கால் பண்ணணும். அம்மா 1 வீக் தாம்மா போகிறேன், எவ்வளோ நாளாக இருந்தா என்ன, எனக்கு கால் பண்ண மாட்டியா? சரி பண்ணுறேன். ஆமாண்டா, டெய்லி உங்கள் அம்மாவுக்கே ஃபோன் பண்ணி பேசிகிட்ரு. தோ பக்கத்தில் உன் பொண்டாட்டி சும்மா தான் நின்றுட்டுருக்கா, அவள்கிட்ட பேசாத. நான் ஒன்றும் அவகிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்ல. அப்புறம் ஏன் நீ நோயின்னு அவன்கிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்க? தள்ளி வா, அவங்க 2 பேரும் பேசிட்டோம். ஏன்ப்பா நான் நோயிங்கிறேன்னா? ஜங்குக், உங்கள் அம்மா அப்படியே விட்டா சும்மா ஏதாவது பேசிகிட்டே இருப்பா. நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீ ஒயின் கூட பேசிட்டு கிளம்பு. நீ வா போகலாம் அப்படின்ட்டு அவர் இழுத்துட்டு போகிறாரு. நீங்கள் வேறு எதுவுமே பேசாமல் நின்றுட்டுருக்கீங்க. உங்களால் ஜங்குக்கு வேற ஃபேஸ் பண்ணவே முடியல. அவரை பார்த்தாலே ஜங்குக் கிஸ் பண்ணதெல்லாம் ஞாபகம் வருது. அதனால நிமிர்ந்தே பார்க்க மாட்டீங்க, குனிஞ்சிட்டே நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக்கும் குனிஞ்சு உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. நீங்களும் அவரை பார்த்துட்டு, என்ன ஏண்டி இப்படியே குனிஞ்சிட்டு இருந்தா என்ன எப்போ பார்ப்ப, நிமிர்ந்து என்னை பார்த்து பேசு அப்படின்ட்டு உங்களை பார்க்குறாரு. பட் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. ஜங்குக்கும் உங்கள் ஃபேஸை பிடிச்சி நிமித்துறாரு. இப்படி என்னை பாருன்னு சொல்கிறேன்ல, சரி விடுங்க அப்படின்ட்டு கையை எடுத்து விட்டுடுறீங்க. இப்போ என்ன தாண்டி ஆச்சு உனக்கு? ஏன் மூஞ்சி அப்படி வச்சுட்ருக்க? என் மூஞ்சிக்கு என்ன, நல்லா தான் இருக்குது. அது எனக்கு தெரியும், ஆனால் ஏன் இப்படி ஒரு மாதிரியாக இருக்க? ஏதாவது பிரச்சனையா? எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனையே நீங்கள் தான். என்னது கேட்கல? பிரச்சனையே நீங்கள் தானே சொன்னேன். ஏன் நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் என்ன தாண்டி பண்ணேன்? ஓப்பனாக சொன்னால் தானே தெரியும். இல்லை, நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம். சொல்லு, என்னன்னு சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். வேணாம், நான் சொல்லவும் வேணாம், நீங்கள் கேட்கவும் வேணாம். ஒயன், இரிட்டேட் பண்ணாத, சொல்லு. அது நீங்கள் ஏன் அப்படி பண்ணீங்க? எப்படி? அதான் வர்றதுக்கு முன்னாடி ரூமில் என்னை கிஸ்லாம் பண்ணீங்கல்ல. ஆமாம், அது ஏன் பண்ணீங்க? ஏண்டி நீ என் பொண்டாட்டி, அதனால் நான் பண்ணேன். ஆனால் நான் உங்ககிட்ட டைம் கேட்டிருந்தேனே. டைம் கேட்டது அது வேற, இது வேற. ஏன்னா 1 வீக் நான் உன்னை பிரிஞ்சிருக்க போகிறேன், அதுக்கு ஏதாவது நீ தந்து தானே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நான் கிஸ் பண்ணதும் உனக்கும் பிடிச்சிருந்துச்சு. யார் சொன்னா? எனக்கு ஒன்றும் பிடிக்கலையே. பொய் சொல்லாத, நீயும் அதெல்லாம் ஃபீல் பண்ண, எனக்கு தெரியும். இல்லை, நான் ஒன்றும் ஃபீல் பண்ணல, பொய் சொல்லாதீங்க. அப்புறம் ஏன் அமைதியாகவே இருந்த? என்னை தள்ளி விட்டுருக்கலாம்ல. அது நீங்கள் தானே சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு சைலண்ட்டாக இருன்னு. நான் சொன்னால் கேட்பியா? அப்போது இப்போயே மேட்ரு பண்ணிடலான்னு சொல்லியிருந்தாலும் நீ கேட்டிருப்ப. ஆஹா, இல்லை அப்படியெல்லாம் இல்லை. வயன், எனக்கு நல்லா தெரியும் உனக்கும் என்னை பிடிச்சிருக்கு, நான் பண்ணதையும் உனக்கு பிடிச்சிருந்துச்சு. நீயும் அது எல்லாத்தையுமே ஃபீல் பண்ண, உண்மையை ஒத்துக்கோ. நான் உண்மையை தான் சொல்லிகிட்ருக்கேன், நான் எதையும் ஃபீல் பண்ணல, எனக்கு பிடிக்கல. அப்படியா? சரி ஓகே, 1 வீக்குக்கு அப்புறமா வரேன், அப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம் பிடிக்குமா பிடிக்காதான்னு. ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. நான் ஓகே சொன்னால் மட்டும்தான், அதுக்கு முன்னாடி நீங்களாம் எதுவும் பண்ணக்கூடாது. நீ ஓகே சொல்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணுமா?
என்னாலாம் வெயிட் பண்ண முடியாது. உங்ககிட்ட இதுக்கெல்லாம் நான் பர்மிஷன் கேட்கவே மாட்டேன். எனக்கு தோணுச்சுன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். ஸோ எனக்காக வெயிட் பண்ணிட்டுரு அப்படின்றாரு. நீங்கள் வேறு முழிக்கிறீங்க. ஜங்குக்கும் உங்களை பிடிச்சி கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. ஆனால் ரொம்ப நேரத்துக்கு கிஸ் பண்ணல, டக்குன்னு லிப்ஸை எடுத்துடுறாரு. நீங்களும் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஓகே, எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன், பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு. நீங்களும் பார்த்துட்டே நிற்கிறீங்க. இப்போ அப்படியே ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஆஃபீஸில் உங்களுக்கு வேலையே ஓட மாட்டேங்குது. ஜங்குக் பண்ண வேலையில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டீங்க. நான்சியும் உங்களை பார்க்குறா. என்னாச்சு வயன், நைட்லாம் தூங்கலையா என்ன? ரொம்ப டயர்டாக இருக்க. அது எப்படி உனக்கு தெரியும்? அப்போ தூங்கலையா? என்னமோ ரொம்ப ஓர சீன் போட்டு எனக்கு டைம் வேணும் அப்படி இப்படின்னு அழுதுட்டு இருந்தேன். என்னடி உளர்ற? அதான் நைட்டு அது நடந்துருச்சா? சி, என்ன இப்படியெல்லாம் கேட்குற? எனக்கு என்ன மேரேஜ் ஆகல, தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் கேட்டேன். என்ன எல்லாம் முடிஞ்சிருச்சா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் கிளம்பி போயிட்டாரு. எங்கே? ஹவாய் வரைக்கும் போயிருக்காரு. ஏதோ பிஸ்னஸ் ட்ரிப்பான். அச்சுச்சோ, கல்யாணம் ஆகி இன்னும் ஒரு நாள் கூட முழுசாக ஆகலையே. அவரை மிஸ் பண்ணுறியா? நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, நான் ஒன்றும் அவரை மிஸ் பண்ணல. அவர் என்னை விட்டு தள்ளி இருந்தால் நான் மிஸ் பண்ணுவேனா? கண்டிப்பாக மாட்டேன். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அவரை மிஸ் பண்ணுற மாதிரி தெரியுதா? சொல்லு, தெரியுதா? ம், இல்லை அப்படிலாம் இல்லை, சும்மா கேட்டேன். அது எப்படி நீ கேட்கலாம்? நான் ஒன்றும் அவரை மிஸ் பண்ணல, கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன். இவர் எந்த ஊர் போனாலும் நான் இவரை மிஸ் பண்ண மாட்டேன். இவர் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷமாகவே இருப்பேன். இதை பாருடி, நீ என் ஃப்ரெண்டாக மட்டும் என்கிட்ட பேசு. தேவையில்லாத விஷயத்தை பற்றி பேசுன. நோ, நான் எதுவும் பேச மாட்டேன், நீ வேலையை பாரு அப்படின்றா. நீங்களும் திரும்பிட்டு உங்கள் வேலையை பார்க்குறீங்க. நான்சிக்கு புரிஞ்சு போயிடுது நீங்கள் ஜங்குக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்னு. அதனால தான் இப்படி கத்துறீங்கன்னு புரியுது. அப்படியே ஒரு 4 days போயிடுது. ஜங்குக்கு இப்போ வரைக்கும் கால் மெசேஜ் எதுவுமே பண்ணல. அவங்க அம்மா அப்பாவுக்கு மட்டும் டெய்லி கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. பட் உங்ககிட்ட பேசுகிறதே இல்லை. நீங்கள் வேறு அதையெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ என்னமோ தெரியல, ஜங்கு கூட நினப்பாவே இருக்குது உங்களுக்கு. அவரை பார்க்கணுன்ற மாதிரிலாம் தோணுது. மேரேஜுக்கு முன்னாடி எப்போவுமே ஜங்குக்கு தான் கால் மெசேஜ் எல்லாம் பண்ணுவார். அப்போல்லாம் நீங்கள் வேண்டாம் வெறுப்பாக தான் பேசுவீங்க. ஆனால் இப்போது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ஜங்குக்கை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. அவர் பக்கத்தில் இருந்த வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே தெரிவிச்சுக்கல. பட் இப்போ தூரமாக இருக்கவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நைட்டு உங்களால் சுத்தமாக தூங்கவே முடியல, புரண்டு படுக்கிறீங்க. இதுக்கு மேலே முடியாது, பேசாமல் நம்மளே ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பி விடுவோம் அப்படின்ட்டு எந்திரிச்சு உட்காந்து ஜங்குக்கு மெசேஜ் டைப் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் அங்கே போய் 4 நாள் ஆக போகுது. ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு கால் இல்லை, மெசேஜ் இல்லை. என்ன தான் பண்ணிகிட்ருக்கீங்க? மேரேஜுக்கு முன்னாடி டெய்லி கால் பண்ணுவீங்க, மெசேஜ் பண்ணுவீங்க. இப்போ எதுவுமே இல்லை. என்னாச்சு உங்களுக்கு அப்படின்ட்டு அனுப்பலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கீங்க. வேணாம், இது ரொம்ப உரிமையாக கேட்குற மாதிரி இருக்குது. பேசாமல் ஹாயின் மட்டும் அனுப்புவோம், பார்த்தாருன்னா ரிப்ளை பண்ணுவார் அப்படின்ட்டு ஹாயின் மட்டும் அனுப்பிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா ஜங்குக் பார்த்துடுறாரு. பட் ரிப்ளைவே பண்ணல. உங்களுக்கு அப்படியே கடுப்பாயிடுது. ஸோ ஃபோனை வச்சுட்டு நீங்களும் தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸ் போகல, லீவ் போட்டுடலான்னு சொல்லிட்டு வீட்லேயே இருக்கீங்க. கிச்சனில் ஜங்குக்குடைய அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க மொபைலும் அங்கே தான் இருக்குது. அப்போ ஜங்குக்குடைய அம்மா ஃபோன் ரிங் ஆகுது. நீங்களும் பார்க்குறீங்க, ஜங்குக் தான் கூப்பிட்றாரு. அவங்களும் வந்து அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. சொல்லுடா, என்ன பண்ணுற, சாப்பிட்டியா? சாப்பிட்டம்மா. நீங்கள்? நானா இப்போ தான் சமைச்சிட்ருக்கேன். சரி, அப்பா அவர் என்ன பண்ணுறாரு? அவரா அவரோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்காரு. எப்படி வரதுக்கு நைட் ஆகிடும். சரி, வயன் அவள் ஆஃபீஸ் போயிட்டாளா? அவளுக்கு ஏதோ தலைவலியாம், அதான் வீட்டில் இருக்கா. என் கூட தான் கிச்சனில் இருக்கா, பேசுறியா அப்படின்றாங்க. நீங்களும் பார்க்குறீங்க ஜங்குக்கிட்ட பேசலான்னு. பட் ஜங்குக்கு இருந்துட்டு, இல்லைம்மா வேணாம், எனக்கு வேலை இருக்குது, நான் அப்புறமா பேசிக்கிறேன். சரிடா, வச்சிட்றேன் அப்படின்ட்டு கட் பண்ணிடுறாங்க. என்னத்த? என்ன சொன்னார்? என்ன சொல்லுவான்? சாப்பிட்டீங்களான்னு கேட்டான். இல்லை சமைச்சிட்ருக்கேன்னு. அவங்க அப்பாவை பற்றி கேட்டான். இல்லை என்னை பற்றி ஏதோ கேட்டார்ல. நீ ஆஃபீஸ் போயிட்டியான்னு கேட்டான். வீட்டில் தான் இருக்கேன்னு சொன்னேன். பேசுகிறியான்னு கேட்டேன். பட் அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லிட்டான். ஓ, அவருக்கு அங்கே ரொம்ப வேலை போல் அப்படின்ட்டு நீங்களும் காயெல்லாம் கட் பண்ணிகிட்டே கேட்டுட்ருக்கீங்க. ஆமாம், இங்கேருந்து வெளியூர் போனாலே இப்படி தான், அவனுக்கு நிறையா வேலை வந்துடும். எப்படா இவன் வீட்டுக்கு வருவான்னு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். நானும் தான். அவர் நெக்ஸ்ட் வீக் எப்போ வராருன்னு தெரிஞ்சால் நான் அன்றைக்கும் லீவ் போடுவேன். நெக்ஸ்ட் வீக்கா? இல்லைம்மா, அவன் அடுத்த வாரம் வர மாதிரி இல்லை. ஏன், என்னாச்சு? உனக்கு தெரியாதா? இல்லை, தெரியாது. ஷேர் ஹோல்டர் ஏதோ பிரச்சனை பண்ணுறாராம். அதனால் அங்கேயே இருந்து ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆனதுக்கப்புறம் தான் வர முடியும்னு சொல்லிட்டான். அப்போது எப்போ வருவாருன்னு தெரியுமா? இல்லைம்மா, தெரியல. அவன் டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொன்னான். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்கிறாரா? சரிங்க அத்தை, அவர் உங்ககிட்ட சொன்னார்னா நீங்கள் என்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள். ஏம்மா, நான் ஏன் சொல்லணும்? ஏன்னா உங்கள் பையன் தான் என்கிட்ட சொல்ல மாட்டாரே, அதான்.
நீங்களாவது சொல்லுங்கள். என்ன என்ன சொல்கிறேன் எனக்கு புரியலையே. அத்தை, உங்களை ஒரு ஃப்ரெண்டாக நினச்சிட்டு நான் சொல்கிறேன். யார்கிட்ட சொல்லி புலம்புறதுனே எனக்கு புரியல. இங்கேருந்து போய் 4 நாள் ஆகுது. ஆனால் ஒரு ஃபோன் இல்லை, மெசேஜ் இல்லை. நானே மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்றாரு. எனக்கு என்னமோ அங்கே வேற எவ கூடயே அவர் கூத்தடிச்சிட்ருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணுறாரு. ஜி என் பிள்ளை அப்படிலாம் இல்லைம்மா. எல்லா அம்மாவும் இதை தான் சொல்கிறீங்க. என் பிள்ளை அப்படி இல்லை, என் பையனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு. ஆனால் எல்லா பசங்களுக்கும் எல்லாமே தெரியும். பசங்களை பற்றி அம்மாவுக்கு தான் எதுவும் தெரிய மாட்டேங்குது. சரி, நான் வேணா அவங்ககிட்ட கேட்கட்டுமா? வேணாம். அவ்வளோ அக்கறை இருந்திருந்தா அவரே வந்து கால் மெசேஜ் பண்ணியிருப்பார். பண்ணலன்னா என்ன அர்த்தம்? அவர் என்னை மறந்துட்டாருன்னு தானே அர்த்தம். அவர் இங்கே வந்ததுக்கப்புறமா நான் பேசிக்கிறேன். அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறியா என்ன? மிஸ் பண்ணுறேன்னா? இல்லையே, நான் ஒன்றும் அவரை மிஸ் பண்ணல. தெரியுது, உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ அவனை ரொம்ப மிஸ் பண்ணுற. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேலையை பார்க்குறாங்க. நீங்கள் அப்போ தான் யோசிக்கிறீங்க, டென்ஷனில் இவங்கக்கிட்ட உளறிட்டுமே அப்படின்ட்டு. அப்படியே தான் டேஸ் போகுது. கிட்டத்தட்ட 20 டேஸ் ஆகிடுது. இன்னும் ஜங்குக்கு உங்ககிட்ட பேசவே இல்லை. நீங்கள் அழாத குறை தான். நைட்லாம் சரியாக தூங்கவும் மாட்றீங்க. ஜங்குக்கு பற்றியே நினச்சிட்ருக்கீங்க. இப்போ மிட் நைட் ஒரு 1 மணி இருக்கும். ஜங்குக்குடைய அம்மா வேற கத்தி கூப்பிட்டுட்ருக்காங்க. நீங்களும் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. என்ன அத்தை இந்த டைமில் என்ன? வயன் ஜங்குக்கு வந்துட்டா, சீக்கிரம் வா. வந்துட்டாரா அப்படின்ட்டு நீங்களும் போகிறீங்க. ஜங்குக்கு ஹாலில் தான் உட்காந்து அவங்க அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அவங்க அப்பா அம்மா 2 பேத்துக்கு நிறையா வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ அதெல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்ருக்காரு. கூடவே இன்னொரு பொண்ணு இருக்கா. அவள் யாருன்னு உங்களுக்கு தெரியல, ஜங்குக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஜங்குக்குடைய அப்பாவும், ஏண்டா நாங்கள் என்ன குழந்தைங்களா இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்க? பரவாயில்லப்பா, நீங்கள் சின்ன வயசில் எனக்கு எவ்வளோ வாங்கி கொடுத்துருக்கீங்க, பதிலுக்கு நானும் பண்ணணும்ல. சரி, எங்களுக்கு எல்லாம் ஓகே. ஒயனுக்கு அவளுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தியா? வாங்கிட்டு வந்திருக்கேன், அதெல்லாமா அப்புறமா கொடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஃப்ரீ ஹேர் தான் விட்டுட்டு வந்திருக்கீங்க. அவரும் உங்ககிட்ட வந்துட்டு, என்ன உனக்கு ஃப்ரீ ஹேரே பிடிக்காதுன்னு சொன்ன, ஆனால் முடிய தொங்க போட்டு வந்திருக்க? அப்போ நீங்கள் ஜங்குக்கையே பார்த்துட்ருக்கீங்க. உனக்காக ஸ்பெஷலாக இந்த கிளிப்பை வேண்டியிருந்தேன். உனக்கு தான் கிளிப்புன்னா ரொம்ப பிடிக்குமே, நானே போட்டு விட்றேன் அப்படின்ட்டு அவரே போட்டு விடுறாரு. உங்கள் காதுகிட்டலாம் கொஞ்சம் ஹேர் இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் உங்கள் காதுக்கு பின்னாடி செட் பண்ணுறாரு. நல்லா தூங்கிட்டு இருந்தியா? டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா? இல்லை, இந்த பொண்ணு யார்? ஓ, இவளா? இவ பேர் ஷா, என்னுடைய அசிஸ்டண்ட் தான். என் கூட தான் வந்திருந்தா ஹவாய்க்கு. ஆனால் இங்கேருந்து அவள் வீட்டுக்கு போகிறது ரொம்ப தூரம். இந்த நைட் நேரத்தில் எப்படி தனியாக அனுப்புறது? அதான் நான் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். நாளைக்கு கிளம்பிடுவா. நீ ரூமுக்கு போ, நான் அப்புறமா வரேன். இல்லை, நான் உங்கள் கூடயே இருக்கேன். நான் வரதுக்கு லேட்டாக உண்டி, நீ போய் தூங்கு, உனக்கும் ஆஃபீஸ் இருக்குல்ல. நான் வேலையை விட்டுட்டேன். என்னது, வேலையை விட்டுட்டியா? எப்போ? வேலையை விட்டு 3 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. இதே என்கிட்ட சொல்லலை. எதுக்கு சொல்லணும்? நீங்கள் பேசினா தானே நான் சொல்கிறதுக்கு. இங்கேருந்து போனதுக்கப்புறமா ஒரு ஃபோன் இல்லை, மெசேஜ் இல்லை. நானே மெசேஜ் பண்ணாலும் பார்த்துட்டு ரிப்ளை பண்ண மாட்டேறீங்க. அப்புறம் எப்படி நான் உங்ககிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஜங்குக்குடைய அப்பாவும், ஏன்டா அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு உனக்கு என்னடா? அவ உன்னை ரொம்ப மிஸ் பண்ணா தெரியுமா? இவ என்ன மிஸ் பண்ணாளா? ஆமாம் ஜங்குக், என்கிட்ட கூட ஒரு டைம் கிச்சனில் புலம்பிகிட்டு இருந்தா, நீ கால் பண்ண மாட்டேற, மெசேஜ் பண்ணால் ரிப்ளை இல்லைன்னு. அப்போ ஜங்குக்கும் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் கோவமாக இருக்கீங்க. சாரிடி, கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அப்புறம் எப்படி மாமாவுக்கு அத்தைக்கு மட்டும் ஃபோன் பண்ணி பேசுனீங்க? அப்போ இல்லாத வேலை என்கிட்ட பேசுகிறதுக்கு மட்டும் வந்துருச்சுல்ல? அதான் சாரி சொல்கிறேன்ல, உங்கள் சாரி உங்களோட வச்சுக்கோங்க. சத்தியமாக நான் வேணும்ன்ட்டே பண்ணல. ஆக்சுவலி நீ என்னை மிஸ் பண்ண மாட்டேன்னு நான் நினச்சேன். அதான் இப்போவும் சொல்கிறேன், நான் ஒன்றும் உங்களை மிஸ் பண்ணல. நிஜமாவா? ஆமாம். அப்புறம் ஏன் கோவப்படுற? நான் ஒன்றும் கோவப்படலையே. அப்போ ஜங்குக்குடைய அம்மா அப்பாலாம் சிரிக்கிறாங்க. ஷா கூட சிரிக்கிறா. ஜங்குக்குடைய அம்மாவும், டேய் அவள் ஒத்துக்க மாட்டாடா. அதான் தெரியுது. ஏம்மா, ஒயன்னு கொஞ்சம் கூட மாறவே இல்லைல்ல? சின்ன வயசில் எப்படி இருந்தாலும் அப்படியே இருக்கார்ல? ஆமாம், ஏதாவது பண்ணான்னா ஒத்துக்கவே மாட்டா. அந்த மாதிரி தான் இப்போவும் இருக்கா. இன்னும் குழந்தையாவே இருக்கா. நான் ஒன்றும் குழந்தை இல்லை. சரி, நீ குழந்தை இல்லை தான், ஒத்துக்கிறேன். கண்ணை தொடச்சிக்கோ. அப்போ ஜங்குக்கும் தொடச்சி விட வராரு. நீங்கள் அவரோட கையை தட்டி விடுறீங்க. கண்ணை தாண்டி தொடச்சி விட்றேன், ஒன்றும் தேவையில்ல. உங்ககிட்ட நான் கேட்டேன்னா, இவ்வளோ நாள் இல்லாத அக்கறை இப்போ மட்டும் எங்கேருந்து வந்துச்சு? கல்யாணத்துக்கு முன்னாடி ஓயாமல் ஃபோன் பண்ணுவார். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாள் கூட முழுசாக என் கூட இல்லை. அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டாரு. நீ என்னை மிஸ் பண்ண மாட்டேன்னு நான் நினச்சேன். எனக்கு எப்படி தெரியும் நீ இந்த அளவுக்கு என்னை மிஸ் பண்ணுறேன்னு? இப்போவும் நான் ஒன்றும் உங்களை மிஸ் பண்ண கிடையாது. சரி, நீ மிஸ் பண்ணல தான், நான் தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், ஓகேவா அப்படின்ட்டு ஹக் பண்ணுறாரு. ஜங்குக்குடைய அப்பாவும், இதெல்லாம் ரூமில் போய் வச்சுக்கலாம்ல. ஏன்பா கூப்பிட்டாலும் வரமாட்டா? அது மட்டும் இல்லாமல் என் பொண்டாட்டிக்கு தானே கட்டி பிடிக்கிறேன், உங்களுக்கு என்ன? அந்த பக்கம் திரும்புங்க அப்படின்றாரு.
ஜங்கு கூட அப்பாவும் திரும்பி உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காரு. நீங்களும் ஜங்கு கூட செஸ்ட் மேலே சாஞ்சிட்டு, நீங்கள் ரொம்பவே மோசமான ஆள், எவ்வளோ மோசமாக என்கிட்ட நடந்துக்கிறீங்க, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. ஆமாம்மா, எனக்கு தான் மனசாட்சி இல்லை, நான் ரொம்ப மோசம்தான், நான் ரொம்ப கெட்ட பையன்ல. ஆமாம், ரொம்பவே கெட்ட பையன். அப்புறம் நீயே சொல்லு. ஃப்ராடு, 1 நம்பர் ஃப்ராடு. ஃப்ராடு. அப்புறம் எனக்கு அதுக்கு மேலே சொல்ல தெரியல. பொண்டாட்டி பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காத ஹார்ட்லெஸ் ஃபெலோ. அதுவுமா? அப்புறம் டேய், அவள் என்ன உனக்கு பாராட்டு விழாவா நடத்திட்டு இருக்கா, உன்னை திட்டிகிட்டு இருக்கா, சிரிச்சுட்டே கேட்குற. மா என்னமோ தெரியலம்மா, இவ என்னை திட்டினா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ திட்டி செல்லம், இன்னும் என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாத்தையும் சொல்லு. அப்போ நீங்கள் டக்குன்னு ஜங்குக்கு தள்ளிட்டு, நான் திட்டுறேன்னு கொஞ்சமாவது ஃபீல் பண்ணலாம்ல, இவ்வளோ நாள் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன், அதில் கொஞ்சம் கூட நீங்கள் பட மாட்டிங்களா? அப்போ ஷா இருந்துட்டு, மேடம் இவ்வளோ நாளாக சார் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணார், உங்களை விட அதிகமாக அவர் தான் ஃபீல் பண்ணார். டெய்லியும் உங்களை பற்றி தான் புலம்புவார். ஒயன் சாப்பிட்டாலான்னு தெரில, தூங்கினாலான்னு தெரியலன்னு உங்களை பற்றியே தான் நினச்சிட்ருப்பாரு. இதை நான் எப்படி நம்புறது? நீ ஒருவேளை போய் சொன்னா? மேடம் நானும் பொண்ணு தான், உங்கள் ஃபீலிங்ஸ் என்னன்னு எனக்கு புரியும்ல, அதனால தான் நான் இதை சொல்கிறேன். அவ்வளோ அக்கறை இருந்திருந்தால் எனக்கு கால் பண்ணி பேசியிருப்பார். அவர் ஃபோன் பண்ணுன்னு தான் நினப்பாரு, பட் உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக ஃபீல் ஆகுதுன்னு தான் பண்ணாமல் விட்டுட்டாரு. நீங்கள் எப்போவுமே அப்படி தான் ஃபீல் பண்ணுவீங்களா? அவர் கால் பண்ணாலே கொஞ்சம் கடுப்பாக தான் பேசுவீங்களா? அதனாலேயே அவர் ஃபோன் பண்ண வேணான்னு நினச்சிட்டு இருந்தார். அப்போ ஜங்கு கூடிய அம்மாவும், என்ன வயன், ஷா சொல்கிறது உண்மையா? இல்லை, அது கல்யாணத்துக்கு முன்னாடி. அப்போ இப்போ உங்கள் பையன் ஃபோனே பண்ணல, கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ண வரைக்கும் இரிட்டேட்டிங்காக உனக்கு ஃபீல் ஆச்சா? ஆமாம், சும்மா ஃபோன் பண்ணால் அப்படி தான் ஃபீல் ஆகும். அப்போ இப்போ மட்டும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற, ஏன்னா உங்கள் பையன் மேலே தப்பு இருக்குது, கம்ப்ளைண்ட் பண்ணுற. அது எப்படி? அப்போ ஒரு மாதிரி இப்போ ஒரு மாதிரியா? என் பையனை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? மா ஏம்மா இருடா, அவளை ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். இங்கே பாரு வயன், என் பையனுக்காக எத்தனை பொண்ணுங்க க்யூ கட்டி நின்னாங்க தெரியுமா? ஆனால் இந்த மடையன்தான் நீ தான் வேணும், நீ மட்டும்தான் வேணும்னு அடம்பிடிச்சான். அதனால தான் உனக்கு கல்யாணமே பண்ணி வச்சேன். ஆனால் நீ என் பையனை டிஸ்டர்பன்ஸாக பார்க்குற. ஆமாம், டிஸ்டர்பன்ஸ் தான். உங்கள் பையனால தான் ரொம்ப நாளாக என்னால் தூங்கவே முடியல. இவர் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கார். பாத்தியாடா, இவ தான் வேணும்னு அடம்பிடிச்சல, என்னவெல்லாம் பேசுகிறா பாரு. மா இது உனக்கு செட் ஆகலைம்மா, உண்மையை சொல்லணுன்னா 2 பேத்துக்குமே செட் ஆகலை. தயவு செய்து காமெடி பண்ணாமல் இருங்க. ஒயன் நீ ரூமுக்கு வா. மா ஷாவுக்கு ஏதாவது ஒரு நல்ல ரூமாக பார்த்து தங்க வைங்க, நாளை காலையில் அவள் கிளம்பிடுவா. சரி நான் பார்த்துக்குறேன், நீ போ அப்படின்றாங்க. ஜங்குக்கும் உங்களை ரூமுக்கு கூட்டிகிட்டு வராரு. உங்களையும் பெட்டில் உட்கார வச்சுட்டு, இப்போ என்னை திட்டணுமா? இப்போ திட்டு, நான் வாங்கிக்கிறேன். எங்கள் அம்மா முன்னாடி திட்டுனா அவங்க சண்டைக்கு தான் வருவாங்க. திட்டு. ஏய் என்னடி மூஞ்ச திருப்புற? அங்கே போய் ஏதாவது பொண்ணை பார்த்தீங்களா? ஏன் திடீர்னு நீ அப்படி கேட்குற? பொண்ணை பார்த்தா தானே என்ன மறந்துடுவீங்க? ஏய் நீ என்னை அந்த மாதிரி நினச்சிட்டியா? ஆமாம், பசங்கள்லாம் இப்படி தானே, ஒருத்தியை பார்த்ததுமே இன்னொருத்தையை மறந்துடுறது. யாருன்னா நான். நீங்கள் தான், வேறு யார்? இங்கே பாரு ஒயன், நான் ஒன்றும் உன் எக்ஸு மேத்யூ மாதிரி கிடையாது. நான் உன்னை தவிர வேறு எவளையும் பார்த்ததில்ல இப்போ வரைக்கும். இதை நான் எப்படி நம்புறதும் நம்பாததும் உன் இஷ்டம். ஆனால் உண்மை இதுதான், நான் உன்னை தவிர வேறு யாரையும் பார்த்ததும் கிடையாது, இனிமேல் யாரையும் பார்க்க போகிறதும் கிடையாது. நம்புறதும் நம்பாததும் உன் இஷ்டம் அப்படின்ட்டு போகிறாரு. நீங்கள் டக்குன்னு போயிட்டு ஜங்குக்கு பேக் சைடு ஹக் பண்ணிக்கிறீங்க. சாரி. எதுக்கு? உங்களை நிறையவே கஷ்டப்படுத்தியிருக்கேன், அதுக்கு தான் சாரி. அப்போ அவரும் உங்கள் கையை எடுத்துகிட்டு டேர்ன் பண்ணி உங்களை பார்த்த மாதிரி நிற்கிறாரு. எனக்கு சாரி எல்லாம் பத்தாது, வேற என்ன வேணும்? நான் என்ன கேட்பேன், நீ தான் வேணும். நான் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறமா நான் ஓகே சொன்னால் தான் எல்லாம் பண்ணணும்னு நீயே சொன்ன, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் மேடம் இன்னும் சொல்லவே இல்லை அப்படின்ட்டு உங்கள் வேஸ்ட்டை ஹோல்ட் பண்ணி பக்கத்தில் பிடிச்சி இழுக்கிறாரு. இப்போ சொல்லு, ஓகேன்னு மட்டும் சொல்லு. ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கே. நான் கூட இருக்கிறனால உனக்கு பயமா என்ன? இல்லை, எனக்கு முன்ன பின்ன பழக்கம் இல்லை. ஆமாம், எனக்கு மட்டும் ரொம்ப பழக்கம், இதுக்குன்னு தனியாக டிகிரியெல்லாம் வாங்கியிருக்கேன். என்னை ரொம்ப வெயிட் பண்ண வைக்காத, ஓகேன்னு சொல்லு. அப்போ நீங்கள் வேற ரொம்ப யோசிக்கிறீங்க. என்னடி புருஷன் கேட்குறதுக்கே இப்படி யோசிக்கிற? அது என்னமோ தெரியல, இந்த விஷயத்தில் ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ தான் தெரியுது அவன் ஏன் உன்னை விட்டு ஓடினான்னு. இதுக்கு மேலே உங்கள்கிட்ட கேட்குறதுல எந்த அர்த்தமும் இல்லை. இனிமேல் என்னால் வெயிட் பண்ணவும் முடியாது அப்படின்ட்டு உங்களை பெட்டுக்கு தூக்கிட்டு போகிறாரு. அவரும் ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் மேலே வந்துட்டு உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஐஸெல்லாம் டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கும் வந்து உங்களை கிஸ் பண்ணுறாரு. அவரோட ஹேண்டு உங்கள் பாடி ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. ஜங்குக்கும் உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் இயர்ஸ் கிட்ட போகிறாரு. இப்பயாவது ஓகேன்னு சொல்லுடி.
இதுக்கு மேலே என்னாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ நீங்களும் டீப் ப்ரீத் எடுத்துக்கிட்டு ஓகே நிஜமாவா? ம் ஓகே தான் அப்படின்னதும் ஜங்குக்கும் சிரிச்சிட்டே ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்கு கொஞ்சம் வலிக்குது. அப்படி தாண்டி இருக்கும், போக போக சரியாக போயிடும். ஆனால் ரொம்ப வலிக்குதே, என்ன பண்ணுறது? ஆரம்பிச்சிட்டோம், பாதியில் நிறுத்த முடியுமா? கொஞ்சம் பொறுத்துக்கோ, ஃபஸ்ட் டைம் இல்லை உனக்கு. இல்லை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக, ஆல்ரெடி பொறுமையாக தான் பண்ணேன், இன்றைக்கி மட்டும் பொறுமையாரு, அப்புறம் உனக்கே சரியாக போயிடும் அப்படின்ட்டு அவரும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களுக்கும் பெயினாக தான் இருக்குது, ஆனால் இருந்தாலும் எல்லாத்தையும் ஃபீல் பண்ணுறீங்க. கதவுகளை சேர்த்து விடும், கதவுகளை திருடிவிடும், அதிசயத்தை காதல் செய்யும், இரண்டும் கை கோர்த்து சேர்ந்தது, பொய் போட்டு போனது, வாசல் தள்ளாடுது, திண்டாடுது, கொண்டாடுது. ஸோ அப்படியே அந்த நைட் ஹாப்பியாக போகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக் ரெடி ஆகிட்டுருக்காரு. நீங்களும் அப்போ தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரீங்க. இன்னுமா ரெடி ஆகுறீங்க? அதெல்லாம் உனக்கு முன்னாடியே நான் ஆகிடுவேண்டி, எல்லாம் ஒன்றால் வந்தது, நீ லேட்டாக எழுந்திரிச்சதுனால தான். ஆமாம்மா, நைட்டில் என்னை தூங்க விட்டால் தானே நான் சீக்கிரமாக எழுந்திரிக்கிறதுக்கு. சரி சரி, அதை பற்றியெல்லாம் பேச வேணாம், சீக்கிரமாக போய் ரெடி ஆகுறி, டைம் ஆகுதுடி. சரி போகிறேன். இதே வேலையாக போச்சு இவருக்கு. அடியே, என் பர்ஃப்யூம் எப்படி இவ்வளோ காலியாச்சு? ஐயோ, முக்காடப்பா காலி ஆயிடுச்சு. அது நான் தான் யூஸ் பண்ணேன். நீயா? நீ பாய்ஸ் யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம்லாம் எப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்ச? நீங்கள் ஹவாயில் இருந்தீங்கள்ல, உங்கள் தாட்டாகவே இருந்துச்சு, அதான் அந்த பர்ஃப்யூம் யூஸ் பண்ணேன். அதுக்கு நீ இப்படியா? இப்போ என்ன, நான் தானே வாங்கி தந்தேன், நீ வாங்கி கொடுத்தா எனக்கு கிஃப்டாக கொடுத்த, அது நீ யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அப்போது நான் யூஸ் பண்ணக்கூடாதா? நான் உன்னில் பாதி, நீ பாதி, நான் பாதி, நான் யூஸ் பண்ணலாம், தப்பில்லை. இப்போ மட்டும் வாய் கிளியே பேசு. யார், நானா? இருக்கிறத யூஸ் பண்ணுங்களேன், இருந்தால் தானே யூஸ் பண்ணுறதுக்கு. டப்பாவே காலி, இதை வச்சே இன்னும் 2 மாதம் ஓட்டிடலான்னு பார்த்தேன். இவ்வளோ பெரிய கஞ்ச பேசினாரியா நீங்கள்? யார், நான் கஞ்ச பேசினாரியா? ஆமாம், பார்க்குற வேலை என்னமோ சிஇஓ வேலை தான், ஆனால் கஞ்சத்தனம் ஜாஸ்தி. அந்த டப்பாவை இன்னும் 2 மாதம் எப்படி ஓட்ட முடியும்? நான் யூஸ் பண்ணும்போதே பாதி டப்பா தான் இருந்துச்சு. பொய் சொல்லாதடி, நான் எல்லாத்தையும் அளவாக தான் யூஸ் பண்ணுவேன். அப்போ நான் அளவுக்கு மீறி யூஸ் பண்ணேனா? ஆமாம். என்னது ஆமாவா? நீங்கள் ரொம்ப மோசம், நான் எங்கேயும் வரல. சரிடி, ஆரம்பிக்காத, ரெடியாகு. செல்லம்ல? இல்லை, இப்போவே இந்த திட்டுறீங்க, வெளியே வந்தால் என்ன திட்டுவீங்க. சரி திட்டலை, நான் வேறு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணிக்கிறேன், நீ போய் ரெடியாகு, போ, முடிய காயவி அப்படின்றாரு. ஸோ நீங்களும் போய்ட்டு ரெடி ஆகுறீங்க. நீங்கள் 2 பேரும் எங்கே போகிறீங்க? நான் வெளியே தான் சும்மா எங்கேயோ போயிட்டு வரலான்னு. மேரேஜுக்கு அப்புறம் நீங்கள் 2 பேரும் தனியாக எங்கேயும் போனதில்லைல்ல, ஸோ அதுக்காக தான் ஜங்கு கூப்பிட்ருப்பாரு. இப்போ அப்படியே பீச்சில் ஜங்குக்கு உங்களை பீச்சுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. ஸோ 2 பேருமே நடந்து போயிட்டுருக்கீங்க, 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கீங்க. ஓகேடா, நான் இதோட இந்த 1 ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களை வேறு ஸ்டோரியில் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.